அமைப்பில் இப்பொழுது இணைந்திருக்கிற மயிலை சைவ சித்தாந்த சபை, கோமல் ஓம் நமச்சிவாய அறக்கட்டளை, இடைமருதீசன் சாத்திரக்குழு, அப்பர் அருளறி மன்றம் ஆகியவற்றில் இணைந்திருக்கிற அன்பர்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் பணிந்து வணங்கி இன்றைய திருத்தொண்டர் புராண சிந்தனையை தொடங்குவதற்கு முன்பாக சைவத்தையும் தமிழையும் பரப்பதற்கும் மேன்மைகள் சைவ நீதி யாண்டும் விளங்கி பரவுவதற்கும் உறுதுணையாக இருக்கின்ற பல அமைப்புகள் நம்மோடு இணைந்திருக்கின்றன. அதிலே ஒன்று இடைமருதீசன் சாத்திரக்குழு என்ற அமைப்பு. அது 2022ஆம் ஆண்டு இதே நாளில் தொடங்கி இப்பொழுது 3 ஆண்டுகளை நிறைவு செய்து 4வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. அதுபோல பல்வேறு அமைப்புகள் சைவ தொண்டினை நம்முடைய உயிர் மூச்சாக கொண்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அப்பர் அருளறி மன்றத்தினுடைய சாந்தாமையாரும் கூட இப்பொழுது இணைந்திருக்கிறார்கள். எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன், வரவேற்று மகிழ்கிறேன், வணங்கி மகிழ்கிறேன். ஒவ்வொரு அமைப்பும் தங்களுக்கு இயன்ற ஒரு வழியை ஏற்படுத்திக் கொண்டு மிகச்சிறந்த தொண்டாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கோமல் ஓம் நமச்சிவாய அறக்கட்டளை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அவர்களே பல பதிவுகளை போட்டுக் கொண்டிருப்பார்கள். அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவருடைய பெயர்த்தி, அவருடைய மகளார் எல்லாரும் சேர்ந்து மிக பெரும் சிவத்தொண்டாற்றி வருகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அந்த கோமல் ஓம் நமச்சிவாய அறக்கட்டளையை சிவதர்மதி கரையாவதி அம்மையார், குத்தாலம் விஜயலட்சுமி முதலானவர்களை எல்லாம் நினைத்துக் கொண்டு நல்ல சிவத்தொண்டு ஆற்றி வருகிற அமைப்பு நமச்சிவாய அறக்கட்டளை. அதை போலவே இந்த சிவமலரம்மா அமைப்பாளராக இருந்து நடத்தி கொண்டிருக்கிற இடைமருதீசன் சாத்திரக்குழுவும் நாள்தோறும் மாலை நேரத்திலே திருவாசக முற்றோதல், திருமுறையை தொடர்ச்சியாக ஓராண்டுக்குள் 12 திருமுறையையும் ஓதி முடிக்க வேண்டும் என்ற உணர்வில் ஒரு கால அட்டவணை போட்டுக்கொண்டு ஒரு நாளைக்கு இத்தனை திருமுறைகளை பயில்வது, ஓதுவது என்ற முறையில் அத்தனை திருமுறைகளை ஓதுவதையும் அதற்கு நிறைவாக பின்னாலே திருவாசக முற்றோதல் செய்வதையும் நாம் பார்க்கிறோம். அதே போலவே மிகச்சிறந்த ஆசிரியர் பெருமக்களை கொண்டு சிவஞான போதத்தினுடைய சிவஞான சித்தியாருடைய உண்மை விளக்கத்தினுடைய உண்மை பொருள்களை எல்லாம் விளக்கி கொண்டிருக்கிறார்கள். திருவாசகம் அமைப்பையும் நம்முடைய ஆதிசிவன் என்ற அன்பர் விளக்கி கொண்டிருக்கிறார். இப்படி அந்த அமைப்பு தனக்கென்று ஒரு பாணியை தொண்டை வகித்துக் கொண்டிருக்கிறது. அதுபோல நம்முடைய சிவதிருமதி சாந்தா அம்மையார் அவர்கள் சொல்லிய பாட்டின் பொருள் என்னும் தலைப்பில் அன்பர்களை கொண்டு தொடர்ச்சியாக திருமுறைகளை இப்பொழுது 2ஆம் திருமுறையை தொடங்கி இருக்கிறார்கள் என்று கருதுகிறேன். அப்படி திரும்ப திரும்ப திருமுறை சிந்தனை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போல நம்முடைய மருத்துவரையை வைத்துக் கொண்டு திருமந்திர சிந்தனையை தொடர்ந்து செய்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு அமைப்பும் தங்களால் இயன்ற வகையில் சிவத்தொண்டு ஆற்றி வருவதை நாம் பார்க்கிறோம். அந்த அவ்வாறு சிவத்தொண்டு ஆற்றி வருகிற அமைப்புகளுக்கெல்லாம் நம்முடைய நன்றியை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோமாக. எல்லா அமைப்புகளும் மிகச் சிறப்பாக வளர்ந்து தமிழ் தொண்டையும் சைவ தொண்டினையும் ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாது. தமிழும் சைவமும் இணைந்ததுதான். கண்ணுதல் பெரும் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்புறத் தெரிந்தாய்ந்த இப்பசும் தீந்தமிழ் என்று பரஞ்சோதி முனிவரால் பாராட்டப்படுவதனாலே பெருமானே தலைமைச் சங்கத்தினுடைய தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவராக அமர்ந்து தமிழ் ஆராய்ந்தார் என்பதனால் சைவமும் தமிழும் பிரிக்க முடியாது. அப்படி இந்த அமைப்புகளெல்லாம் கூட சைவத்தையும் தமிழையும் இணைத்துத்தான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த செயல் மேலும் மேலும் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல திருவருளையும் ஆதீனங்களுடைய குருவருளையும் இறைஞ்சி எல்லோரையும் நான் வாழ்த்திக் கொள்கிறேன். அடுத்து நாம் இன்றைய திருத்தொண்டர் புராண சிந்தனைக்கு வருவோமாக. நேற்று நாம் ஒரு பெருவாச மலர்ச்சோலை பெருவேளூர் பணிந்தேத்தி முருகாரும் மலர்கொன்றை முதல்வனார் பதிவிடவும் திரு ஆறும் விளமருடன்
சென்றிரஞ்சி வாகீசர் மறுவாரூர் எரித்தவர்தம் திருவாரூர் வந்தடைந்தார் என்று நாவுக்கரச பெருமான் திருவாஞ்சியத்தை வழிபாடு செய்வதற்கு பின்னாலே, அங்கே பதிகம் பாடியதற்கு பின்னாலே, பெருவேளூர் என்னும் திருத்தலம், நேற்று அந்த குறிப்புகளை எல்லாம் பார்த்தோம். மணக்கால ஐயம்பேட்டை என்னும் பெயரோடு இப்பொழுது விளங்குவது. அந்த பெருவேள் என்ற ஒரு வள்ளல் வாழ்ந்ததால் அந்த பெயர் வந்திருக்கலாம், அல்லது முருகப்பெருமான் அருள் பெற்ற தலம் ஆனாலும் வேளூர் என்னும் திருநாமம் வந்திருக்கலாம் என்பதையெல்லாம் நேற்று நாம் சிந்தித்தோம். அந்த திருத்தலத்தில் பணிந்து ஏற்றிய நாவுக்கரசு பெருமான் பாடிய பாடலில் ஒரு 4 பாடல்கள் வரை நாம் சிந்தித்திருக்கிறோம். அதை மீண்டும் தொடர்ந்து நாம் சிந்திக்க வேண்டும். அதற்கு பின்னாலே அவர் திருவாரூர் சென்று சேர்கிறார். அதை இந்த 217வது பாடல்ல நாம் பார்க்கிறோம். பெருவாச மலர்ச்சோலை பெருவேளூர் பணிந்தேத்தி. என்ன நயமான தமிழ் ஓட்டம் பாருங்க. பெருவாச மலர்ச்சோலை பெருவாசையும் பெருவாசம் பெருவேளூர், அதாங்க மோனை என்பது. முருகாரும் மலர்கொன்றை முதல்வனார், முருகாரும் முதல்வனார் என்று எதுகை அமைந்திருப்பது போலவே மோனை தான் தொடைகள் செய்யுள்ள எதுகை தொடை, மோனை தொடை, முரண் தொடை, ஏய்பு தொடை, அந்தாதி தொடை என்று தொடைகள் பல தொடுக்கப்பட்டு பாடுவதுதான் பாடலுக்கு சிறப்பித்தது. உரைநடைக்கு செய்யுளுக்கு என்ன வேறுபாடு என்றால், உரைநடையில எதுகையோ மோனையோ வைத்து அமைப்பது இல்லை. அது இயல்பாக சில பேருடைய பேச்சு நடையில் எழுத்து நடையில் வரலாம், அது மிக அரிது. ஆனால் செய்யுள் என்றால் அதுல எதுகை, மோனை, ஏய்பு, முரண், அணிகள், அடுத்து அணி என்பது தொடையாகாது. முரண்தொடை, ஏய்பு தொடை, அந்தாதி தொடை முதலான தொடைகள் எல்லாம் அமைத்து பாடுவது செய்யுள். அதனாலதான் அது பேர் தொடை. தொடையனினும் செய்யுளனினும் பாட்டனினும் தூக்கனினும் ஒக்கும் என்பார்கள். பாட்டுன்னு சொன்னாலும், தொடை என்று சொன்னாலும், தூக்க என்று சொன்னாலும் ஒரே பொருளை தருவன என்பது பொருள். அப்படி பெருவாச மலர்ச்சோலை பெருவேளூர் பணிந்து நம்முடைய நாவுக்கரச பெருமான் ஏற்றிய அந்த பதிகத்தை பார்த்து கொண்டிருந்த போது நேற்று நாம் 4 பாடலோடு நிறைவு செய்திருக்கிறோம். எஞ்சியவற்றை இப்போது நாம் பார்க்கிறோம். அதை பார்த்துவிட்டு அப்புறம் என்ன பண்றாரு நாவுக்கரச பெருமான், பெருவேளூரை பணிந்து ஏற்றியதற்கு பின்னாலே முருகாரும் மலர்கொன்றை முதல்வனார் பதிபிறவும். கொன்றை அணிந்திருக்கிற பெருமான் வேற யாரும் இல்லைங்க. சில அடையாளங்கள் சிவனுக்கு மட்டும்தான் உரியவை. கங்கையை சடையில் சூடியவன், ஊமத்தமலரை அணிந்தவன், ஒக்கரையை சூடியவன், பிறையை அணிந்தவன், முக்கண்களை உடையவன், பாம்பை அணிகளாக அணிந்தவன், தலைமாலையை தலைக்கணிந்தவன் என்றெல்லாம் தொடர்கள் வருமானால் இந்த அமைப்பு வேறு யாருக்குமே கிடையாது. சிவத்தை தவிர வேறு யாருக்கு இந்த அடையாளங்களை நாம் சொல்லி பாடுவதில்லை. எனவே முருகாரும் மலர் கொண்டை என்றால் நல்ல மனம் அழகும் நிறைந்திருக்கிற கொன்றை மலர் மாலையை சூடி இருக்கிற முதல்வன். முதல்வன்னா பெருமான் மட்டும்தான், வேற யாரும் முதல்வர்கள் இல்லை. முதல்வனார் பதிபிறவும் அவர் எழுந்தவள் இருக்கின்ற பிற தலங்களுக்கும் சென்று வழிபாடு செய்து திருவாரும் விளமருடன், விளமர் என்று திருவாரூர் பக்கத்துல ஒரு அருமையான தலம் இருக்கிறது. திரு ஆறும் என்றால் முத்தி திருவை தருகின்ற சிவத்திருவோடு விளங்குகிற விளமர் என்னும் திருத்தலத்தோடு அங்கே சென்றிறங்கி அதன் பின்னாலே வாகீச பெருமானாகிய நாவுக்கரசர் மறுவாரூர் எரித்தவர், பொருந்தாதவர்கள் ஆகிய முப்புற அரக்கர்களை எரித்தவர் தம் திருவாரூர், எரித்தவராகிய பெருமான் எழுந்தவள் இருக்கிற திருவாரூர் வந்தடைந்தார். திருவாரூர் என்னும் திருத்தலத்தை வந்து சேர்ந்தார் என்பது இந்த 217வது பாடல். இந்த பாடல்ல திருவாரூர் பணிந்தேற்றினார். திருவாரூர் பணிந்தேற்றுகிற பொழுது நாம் 4 பாடல்களை பார்த்திருக்கிறோம். எஞ்சிய பாடல்களை பார்த்துவிட்டு நாம் அடுத்த பகுதிக்கு செல்ல வேண்டும். இப்போது இந்த திருப்பெருவேளூர் என்னும் திருத்தலத்தில், அதாவது திருமுறை 4ஆம் திருமுறையில் 60வது பதிகம் திருநேரிசையாக அமைந்திருப்பது. அதுல 4 பாடல்கள் பார்த்திருக்கிறோம். நன்றாக நினைவிருக்கும் நினைக்கிறேன். முதல்ல மறையணி நாமினானே என்ற பாடல் பார்த்தாயிற்று. நாதனாய் உலகமெல்லாம் நம்பிரான் எனவும் நின்ற என்ற அந்த 2வது பாடல் பார்த்தாயிற்று. புறவிதோள் மணந்த செல்வ குமரவேல் தாதை என்று தொடங்குகிற 3வது பாடலையும் நாம் சிந்தித்திருக்கிறோம். 4வது பாடல் மைஞவில் கண்டந்தன்னை வலங்கையின் வழுவொன்றேந்தி என்ற தமிழ்ல நகரத்துக்கு நகரம் போலியாக மிக இனிமையாக, இதெல்லாம் தமிழுக்கே உள்ள தனிச்சிறப்பு. வேற எந்த மொழியிலும் இப்படிப்பட்ட இனிமையை நாம் பார்க்க முடியாது.
என்றால் நமக்கு எத்தனை மொழி தெரியும்? சில மொழிகளைத்தான் நாம் கேட்டிருக்கிறோம். என்றாலும் நம்முடைய முன்னோர்கள் பாரதியை போன்றவர்கள் சொல்கிறார்கள், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னா எத்தனையோ மொழிகளை கற்றவர். பாரதி நிறைய மொழிகளை கற்றவர். எனவே அவர் சொல்லக்கூடும், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடுகிறார் என்றால் அங்கே யாம் உறுதிப்பாடு எங்களை தவிர எங்க மொழியை போல இனிமையான மொழி உலகத்துல எங்கேயுமே இல்லையா. ஏன்னா பாரதிக்கு பல மொழி தெரியும். அப்படிப்பட்ட தமிழின் சிறப்புகள் எல்லாம் பொருந்தி அமைந்திருக்குமாறு இந்த மைஞவில் கண்டம் தன்னை வலங்கையின் மழுவுண்டேந்தி என்ற ஒரு பாடலோடு நாம் சென்ற வகுப்பில் நிறைவு செய்தோம். அடுத்து 5வது திருப்பாடலை இன்று நாம் சிந்திக்க வேண்டும். 5வது திருப்பாடலில் இருந்து 10வது திருப்பாடல் வரை இருக்கிற 6 பாடல்களை இன்று நாம் சிந்திக்க வேண்டும். முதலில் பாருங்க, 5வது திருப்பாடல் திருமுறை 4 60வது பதிகம், திரு நேரிசை பதிகம். ஓடைசேர் நெற்றியானை, 5வது பாட்டு. ஓடைசேர் நெற்றியானை உரிவேயை மூடினானை, இடதே காட்டுவானை வேதம் 4ம் ஆயினானை, வேடைசேர் புறவம் நீங்கா பெருவேளூர் பெணினானை, கூட நான் வல்ல மாற்றம் குறுகுமார் அருகிலேனே. எப்படி போய் சாமியோட சேர்றதுங்கிற வழி எனக்கு தெரியலங்கிறார். சொல்றது யாரு? நாவுக்கரசர். நாவுக்கரசர் எப்படி ஆட்கொள்ளப்பட்டா நமக்கு தெரியும். சூளை மடுத்து ஆழ்வம் என்று திலகவதியாருக்கு சொன்ன உறுதியின்படி சூழ நோயை கொடுத்து ஆட்கொள்ளப்பட்டவர் நாவுக்கரசர். அவர் சொல்றாரு, பெருமானை கூடுவதற்கு நான் வல்ல மாற்றம் குருகுமார் அருகில் என்னை எதை சொல்லி எப்படி பேசி அந்த பெருமானோடு கூடுவது எனக்கு வழி தெரியவில்லையே. பெருமானோடு நெஞ்சம் கலந்து அடைகின்ற நெறி எனக்கு தெரியவில்லையே என்று நாவுக்கரசர் சொல்கிறார். என்ன பொருள்? பெரியவர்கள் அடக்கமாக சொல்லிக் கொள்வார்கள். பாருங்க, ஓடைசேர் நெற்றியானை. ஓடைசேர் நெற்றியானைன்னா யாரு? பட்டம் அணிந்த, நெற்றி பட்டம் அணிந்த அழகான நெற்றியை உடைய பெருமான் ஓடைசேர் நெற்றியான். உரிவையை மூடினானை. உரிவைன்னா தோலை மூடிக்கொண்டவன். இப்படி இந்த தொடரை 2ஆக பிரித்து போகலாம். இந்த ஒரே தொடரா வச்சு பாருங்க. ஓடைசேர் நெற்றி யானை உரிவையை மூடினானை. ஓடைன்னா முகப்படம். யானைக்கு முன்னாடி கட்டுவாங்கல்ல, பொன்னால் ஆகிய முகப்படம், போர்க்களத்துக்கு போகிற யானைக்கு. மெய்ப்பொருள் நாயனார் புராணத்துல படிச்சிருக்கோம்ல, பொன்னணி ஓடை யானை பொறுபொறி காலாள் மற்றும் பன்முறை இழந்து தோற்று பரிபவப்பட்டு போனான். முத்தநாதன் பல முறை மெய்ப்பொருளாவோடு போரிட்டு பார்த்துக்கிறான். எல்லா பொருளையும் தோத்துட்டான். இப்படி இழந்த மாட்டான், இகழினால் வெல்ல மாட்டான் என்று அவனுடைய போர் தோல்வியை நம்முடைய தெய்வ சேக்கடார் பாடுவான். அப்போ அவன் 4 வகை படைகளோடு நம்முடைய மெய்ப்பொருளாரை மோதி இருக்கிறான். அதிலே ஒரு படை யானைப்படை. அது பொன்னணி ஓடை யானை. ஓடைன்னா முகப்படம். பொன்னாலே அழகாக செய்யப்பட்ட முகப்படம் அணிந்த யானை. அப்புறம் பொறுப்பறி சண்டை போடுகிற குதிரை, காலாள், தேரு எல்லாத்தையும் கொண்டாந்து பல முறை போரிட்டு தோற்று போனான். இப்ப அவனுக்கு அது வேண்டி இல்லை. இப்போ ஓடை என்றால் யானைக்கு முகப்படம், பொன்னாலே செய்து முன்னாலே அணிவிக்கின்ற அழகான ஓடை. அப்ப அந்த ஒரு வரைக்கும் இப்படியே பொருள் நேரடியா பாருங்க. பொன்னணி ஓடை சேர் நெற்றி யானை. பொன்னால் ஆகிய அழகிய முகப்படம் அணிந்த நெற்றியினுடைய யானை உரிவையை மூடினானை. யானையினுடைய தோலை போர்த்து கொண்டவன். நாரகாவன் முனிவர்கள் ஏறிய யானையை உரித்து தோலை போர்த்து கொண்டார் அல்லவா, அப்படி நாம் போடலாம். இன்னொன்று, முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஓடை சேர் நெற்றி யானை, நெற்றிப்பட்டம் அணிந்த அழகிய முதலை உடையவனாகிய பெருமானை அவனே என்ன பண்றான்? உரிவையை மூடினான், தோலை போர்த்து கொண்டான். யானை தோலையும் போர்த்து கொண்டான், புலி தோலையும் வரைக்கசைத்தான், மாந்தோலையும் அடைந்து கொண்டான் என்றெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். ஓடை சேர் நெற்றி யானை உரிவையை மூடினானை, இடதே காட்டுவானை. பெருமானை தவிர வேற யாராலும் முத்திப்பேர் அளிக்க முடியாது. வாசநீக்கம் செய்து சிவப்பேர் அளிக்கின்ற ஆற்றல் சிவத்தை தவிர வேறு யாருக்கும் இல்லை. அதான் வீடதே காட்டுவானை. வீடு காட்டுவான், வீடு பேரை தருகின்றவன்.
வீடு அது அது என்பது அந்த வீட்டு தான் இருக்கு. அது பகுதி பொருள் விதிரி. வீடதே காட்டுவானை வேதம் 4 ஆயினானை. நான் தான் வேதத்தை தர்றாரு. மறையின் மறைமாக மறையின் பொருளுமாக வழங்குகிறவன் பெருமான் தான். வேதம் 4 ஆயினானை. ரிக்கஜு சாம அதர்வண வேதமாகவே பெருமான் வழங்குகிறான். வேதத்தை தந்தவன், வேதத்தின் பொருளாக வழங்குவோன் எல்லாம் பெருமான் தான். எனவே வேதம் 4 ஆயினானை வேடை சேர் புறம் நீங்கா பெருவேளூர் பேணினானை. ஆண்புறாவும் பெண்புறாவும் ஒன்றை ஒன்று பிரியாது இணைந்து சேர்ந்து வாழ்கின்ற அருமையான தலம் அந்த தலம். விலங்குகளுக்குள்ள பறவைகளுக்கு கூட அப்படி இருக்குன்னு சொன்னா மனிதர்கள் எப்படி வாழ்வார்கள் அவங்க ஒப்பிட்டு பார்க்கணும். என்னோட தேவையில்லாம புறாக்கள் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கின்றன அப்படிப்பட்ட பெருவேளூர் சொல்றாரே நாவுக்கரசர் என்றால், பறவை இனங்களே ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கின்றன என்றால் அவையெல்லாம் ஆறறிவு உடையன அல்ல. சிலவற்றுக்கு 4 அறிவு, சிலவற்றுக்கு 5 அறிவு இருக்கும். அப்படி பேடை சேர் புறவம். புறவம்னா புறா, பேடைனா பெண்புறா. பெண்புறாவை சேர்ந்திருக்கிற புறவம் ஆண்புறா நீங்காமல் ஒன்றோடு ஒன்று இணைந்து வாழ்கின்ற பெருவேளூர் பேணினானை. அப்படிப்பட்ட பெருவேளூரின் திருத்தலத்தை விரும்பி எழுந்தருள் இருக்கிற பெருமானை. என்ன பறவைகள் அப்படி பறவைகள், அதுவும் புறா தன்னுடைய இணை இறந்து போச்சுன்னா இன்னொரு புறா வாழாது. கல்லை விழுங்கி மேலிருந்து விழுந்து இறந்து போகும். அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கமுடையவை புறாக்கள். இன்னும் பூவடை படினும் யாண்டுகளின் தன்ன நீருரை வகத்தில் புணர்ச்சி போல என்று பொருந்தொகையில ஒரு ஒளிவர். மகன்றில் அன்றில் என்று 2 பறவைகள். அன்றில் பறவை அது ஆண் பெண் 2 சேர்ந்தா வாழும். ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்தால் இன்னொன்று உடனே உயிரை விட்டுரும். எவ்வளவு நாழி? ஒரு பறவை பறந்து வருது, 2 நீர் பறவை பறந்து வருகிற பொழுது இடையிலே ஒரு தாமரை பூ தண்டோடு கூடிய பூ மலர்ந்திருக்கிறது. ஒரு பறவை இந்த பக்கம், இன்னொரு பக்கம் இந்த பக்கம் வருது. அப்போ பூ இடைப்படினும் யாண்டு கழிந்தன்ன, ஐயோ எத்தனை ஆண்டுகளாக நாம் நம்முடைய இணையை பிரிந்திருக்கிறோம் என்று கருதி அப்படியே புனிது இறந்து போகும். பூவிடைப்படினும் யாண்டு கழிந்தன்ன நீருரை மகன்றில் புணர்ச்சி போல அப்படி இருக்கும். அப்படி பறவைகள்லாம் கூட அப்படி வாழ்ந்தன. அதான் நம்முடைய நாவுக்கரசர் கைலை காட்சியை கண்ட பொழுது எல்லா உயிர்களையும் ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து பார்க்கிறார். மாதர்பிறை கண்ணியானை என்ற அந்த பதியம் எல்லாருக்கும் தெரியும். காதல் மடப்பிடியோடும் களிறு வருவர் அண்டேன். பிடி களிறு ஆணும் பெண். அதுபோல சேவல் மயங்கி எல்லாத்தையும் சொல்லுவார். ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து வர்றது. அதுபோல எங்கே பாருங்க, பேடை சேர் புறவம் நீங்கா பெருவேளூர் என்னும் திருத்தலத்தை விரும்பி எழுந்தவழிருக்கிற பெருமானை கூட கூடுவதற்கு கூட நாம் வல்லா மாற்றம். நான் என்ன சொல்லி பெருமானோட சேர கூடுமாறு அதற்குரிய மாற்றத்தை, மொழியை, சொற்களை குறுகுமாறு அருகிலே நீ சொல்லி பெருமானை நெருங்குவதற்கு எனக்கு வழி தெரியவில்லையே, நெஞ்சம் கலந்து அடையும் நெறி எனக்கு தெரியவில்லையே என்று இந்த 5வது பாடல்ல மணிவாசக பெருமான் நாவுக்கரச பெருமான் கூடும் நெறியை உலகத்திற்கே உபதேசிக்கிறவர். ஆச்சாரியராக இருந்து பெருமானுடைய திருவடியை சென்றடைவதற்குரிய வழியெல்லாம் நமக்கு காட்டுகின்ற ஆச்சாரிய பெருமானாக விளங்குகிறார். நாவுக்கரசர் சொல்கிறார், கூடானான் வல்லா மாற்றம் குறுகுமார் அருகிலேனே சொல்கிறார் என்றால் அது அவருடைய பணிவின் உச்சம். சரிங்க, அடுத்த பாடல் பாருங்க. கச்சை சேர் நாகத்தானை, எளிமையான பாடல். கச்சை சேர் நாகத்தானை கடல்விடம் கண்டத்தானை கச்சியகம்பன் தன்னை கனல் எறியாடுவானை பிச்சை சேர்ந்து உழவினானை பெருவேளூர் பேணினானை இச்சை சேர்ந்து அமர நானும் இறைஞ்சுமாறு இறைஞ்சுவேன். என்ன சொல்றாரு பாருங்க, கச்சை சேர் நாகத்தான் பாம்பை இடையில கட்டியிருக்காரு, கச்சையா கட்டியிருக்காரு. பெருமான் கையில கங்கணமா கட்டிருப்பாரு, காலணியா கட்டிருப்பாரு, கழுத்துல போட்டிருப்பாரு, தலையில வச்சிருப்பாரு. இடையிலும் பாம்பை கச்சாக பாரு போல இறக்கி கட்டியிருக்கிறார். கச்சை சேர் நாகத்தானை கடல் விடம் கண்டத்தானை, பார்க்கடலில் இருந்து எழுந்த விடத்தை கழுத்தில் அடையாளமாக
நிறுத்தி நீலகண்டமாக விளங்குகிற பெருமானை கச்சியேகம்பன் தன்னை திருக்கச்சி என்னும் திருத்தலத்தில் ஒற்றை மாமரத்தின் கீழ் அமர்ந்து அம்மை சிவபூஜை செய்ய மகிழ்ந்த பெருமானை கச்சி ஏகம்பன் தன்னை கனலெறி ஆடுவானை கையில் அனல் ஏந்தி ஆடுகின்ற பெருமானை அங்கேயிலே சங்காரம் ஏறி ஆடுவானை பிச்சை சேர்ந்து உழல்வினானை ஏயா பிச்சை எடுக்கிறேன், ஏயா இப்படி சுழல்ற, ஏயா திரியிற, உழலுக என்றால் தெரியுது. பிச்சை எடுத்து பெருமான் தெரிகிறான். தாரகாவனம் முனிவர்கள் இல்லத்துக்கெல்லாம் சென்று அங்கே பிச்சை எடுக்கிறார். பிச்சை சேர்ந்து உழல்வினான், உழல்கள் என்றால் திரிதல். ஏன் பிச்சை எடுக்கிறார்? நம்முடைய பசுபோதத்தை எல்லாம் போடுகிறார். நீ என்னை வந்து சேர வேண்டுமா, என்னுடைய திருவடியில் வந்து இணைய வேண்டுமா, உனக்கு இருவினை ஒப்பு வர வேண்டும், அளபரிவாகப்பட வேண்டும், உன்னுடைய யான் எனது என்ற பற்றுகள் அகப்புற பற்றுகள் தொலைய வேண்டும், அப்போ உன்னுடைய தற்போதம் கெட வேண்டும். தற்போதம் கெட வேண்டும் என்றால் அவற்றையெல்லாம் கொண்டாந்து என் பாத்திரத்துல போடுங்கிறது. அப்படி ஒரு பொருள். இன்னொரு பொருள் தான் உங்களுக்கு தெரியும், பரந்துலகும் படைத்த விரானை இறந்துண்ணி என்பர் எற்றுக்கு இறக்கும், நிரந்தரமாக நினைமடியார் இறந்துண்டு தங்களால் இட்டச் செய்தானே. அடியார்களும் தன்னை போல இருக்க வேண்டும். சிவனடியார்னா யாரு? திருநீர் பூசி உத்தராக்கம் அணிந்து இடையில் ஒற்றையாடை அணிந்திருக்கு, அது மேல ஒரு ஆடையை கட்டிட்டு வந்தா சிவனடியாரா இருந்தால் அது புறத்தோற்றத்தால் சிவனடியார். ஆனால் உண்மை சிவனடியார் என்றால் அடுத்த வேலை கூட தனக்கென்று சேர்த்து வைக்காமல் அப்படி இப்ப வாழ்வான். அதோட இல்ல, உத்தமன் என்று நேற்று பார்த்தோம் இல்லைங்களா, தனக்கென்று இல்லாமல் மற்றவர்களுக்காகவே வாழ்கிறோம். தனக்கெல மேலானோந்தால் பிறர்க்கனம் முயலுடன் உண்மையானே என்று சொல்வது போல மற்றவர்களுக்காகவே வாழ்கிறோம். இதெல்லாம் இறைவனுடைய குணங்கள். அந்த நான் சிவ வழிபாட்டில் இருக்கிறவன், நான் சைவன் என்று சொல்கிறோம் என்றால் அந்த பண்புகளை நாம் பெற வேண்டும். பெருமான் அதை விரும்புகிறான். சிவமாம் தன்மை அடைவிக்க பெருமான் முயற்சி பண்ணுகிறான். ஆன்மாக்கள் அதை ஏற்க தயாராக. பிச்சை சேர்ந்து உழல்வினானை பெருவேளூர் பேணினானை, பெருவேளூர் திருத்தலத்தில் எழுந்தருள் இருக்கிற பெருமானை இச்சை சேர்ந்து அமரனானும் பக்தியோடு. இச்சை என்ன? பெருமானை சேர்ற இச்சை என்ன? பக்தி தான். பக்தியோடு பெருமானை நான் அடைய விளைகிறேன். இச்சை சேர்ந்து அமர நானும் பெருமானோடு சேர விரும்புதல் அகன் அமர்ந்து செய்யாமல் விரும்புதல். இச்சை சேர்ந்து அமர என்றால் விருப்பத்தோடு நானும் பெருமானோடு சென்று சேர நானும் இறைஞ்சுமாறு இறைஞ்சுகிறேனே. நானும் இறைஞ்சுமாறு உன்னை நான் இறைஞ்ச வேண்டும், அதற்கு நான் உன்னை இறைஞ்சுகிறேன். இறைஞ்சுவதற்கு வழியை காட்டிட்டு நான் உன்னை இறைஞ்சுகிறேன். நேற்று பார்த்த மாதிரி தான். உணருமா உணரே, கருதுமா கருதே, விளம்புமா விளம்பே போல இறைஞ்சுமா இறைஞ்சுவேனே. எப்படி நான் இறைஞ்ச வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்கு நான் உன்னை இறைஞ்சுகிறேன் என்று அகமலர்களை எல்லாம் விட்டு பெருமானை வழிபாடு செய்வது. அகப்பூசையில புறப்பூசையில 8 வகை மலர்கள், அகப்பூசையில 8 வகை மலர்கள். இந்த கொல்லாமை, அன்பு, காஞ்சி, அடக்கம், போர்வை, குறைவிடவு போன்ற 8 வகை மலர்களாலே நாம் வழிபாடு செய்கிறது அகப்பூசைன்னு பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட அகப்பூசை இதை சொல்றார். இச்சை சேர்ந்து அமரனானும் இறைஞ்சுமாறு இறைஞ்சுவேனே. பெருமானே, நான் என்னுடைய அகத்திலே பூசையை செய்கிறேன், அதை எப்படி செய்வது என்று நான் உன்னை இறைஞ்சுகிறேன் என்று மிக படிவோடு கட்டுகிறார். அடுத்த பாடல், சித்தராய் வந்து தன்னை திருவடி வணங்குவார்கள் புத்தனை. தன்னுடைய திருவடியை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் முத்தி பேரை வழங்குவான் என்கிறான். முத்தன் என்றால் முத்தி பேரை வழங்குவான். முன்னாடியே பார்த்துக்கோ, வீடதே காட்டுவானே என்றார். வீட்டுநெறியை காட்டுகின்ற ஒரே பெருமான் சிவன் தான். மற்றவங்களால வீட்டு நெறியெல்லாம் காட்ட முடியாது. காரணம் என்னன்னா, மற்றவர்கள் நம்மை போன்ற ஆன்ம வர்க்கத்தை சேர்ந்தவர். பெருமானுடைய அம்சம் என்று சொல்லப்படுகிற முருகப்பெருமானோ, விநாயகப் பெருமானோ, வைரவக் கடவுளோ, வீரபத்திரோ சிவத்தினுடைய அம்சங்கள். அது சிவ அவசரங்கள். சில தேவைகளுக்காக அனுப்பப்படுபவர்கள். தேவர்களுடைய குறைகளை நீக்குவதற்காக முருகப்பெருமான் அனுப்பப்படுவார்.
நெற்றிக்கண்ணில் இருந்து நெருப்பில் தோன்றிய அது போல தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அப்படின்னு கணபதி ஒருவருக்காக எதை பெருமான் எதற்காக அனுப்புகிறார் என்றால் தனதடி வழிபடுகின்ற அடியவர்களுடைய இடமெல்லாம் களைய வேண்டும் என்றால் கணபதி வேண்டும் என்று அனுப்பி வைக்கிறார். அதுபோல ஒரு யாகத்தை அழிப்பதற்கு ஒருத்தர் என்று பெருமானுடைய சிவ அவசரங்கள் சிலவற்றை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் முக்தி வழங்குகின்ற ஆற்றல் சிவத்துக்கு மட்டும்தான். அதான் இங்கே சித்தராய் வந்து தன்னை திருவடி வணங்குவார்கள். சித்தர்னா ஞானிகள். ஞானம் பெற்றவர்கள் சித்தர்கள். அந்த சித்தர்களாக வந்து தன்னுடைய திருவடிகளை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு புத்தியை வழங்குவோம் என்று ஒரு பொருள். இன்னொரு பொருள், சித்தம் மூலம்தலான அந்த கரணத்தில் பெருமானை பதித்து, சித்தம் வந்து அந்த கரணம் தானே, சித்தர்னா சித்தம் உடையவர்கள், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்லப்படுகிற அகக்கரணங்கள் உடையவர்கள் சித்தர்கள். அப்படிப்பட்ட சித்தத்தில் சிவன்பாலை, சித்தத்தை சிவன்பாலை வைத்தார்க்கும்படி என்பாடுவார் நம்பியார். அந்த வகையில் சித்தத்தில் பெருமானை பதித்து தன்னுடைய திருவடியை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் புத்தி வழங்குவோம். சித்தில் வல்லமை படைத்த சித்தர்களுக்கு மட்டுமல்ல, அப்படி ஒரு பொருள் கொள்ளலாம், அவர்களுக்கு மட்டுமல்ல, சித்தத்தை சிவன்பாலை வைத்தவர்கள். ஒரு பாடல் அருமையான கருத்து சொல்லுவார். சித்தத்தை சிவன்பாலை வைத்தவர்களை பற்றி ஒரே ஒரு பாடல் தான் பாடியிருப்பார் சேக்கடார், தெய்வ சேக்கடார். மிக அருமையான பாடல். அதுபோல தன்னுடைய சித்தத்தில் சிவனை வைத்து பதிய வைத்து வழிபாடு செய்கின்றவர்களுக்கு முத்தி பெயர் அளிக்கிறவன் முத்தனை, மூர்த்தியாய முதல்வனை. அவன் ஞானமூர்த்தி, ஞானமூர்த்தியாக வழங்குகிற முதல்வனை, முழுதுமாய பித்தனை. முழுதுமாய பித்தன் அப்படின்னு சொன்னா எல்லாமும் தானே ஆகிற பித்தன். உலகத்துல எதுவுமே சிவத்தை தாண்டி எதுவும் இல்லை. ஜடமோ உயிர் பொருளோ எல்லாம் சிவம்தான். அப்படி முழுதுமாய பித்தன் என்கிறான். முழுதுமாய பித்தனை, எல்லாம் தானே ஆக விளங்குகிற, எல்லாமாய், அதான் எல்லா உலகமும் ஆனாயினியே எகம்பமேறி இருந்தாய் நீயே என்று பாடுகிறான். அப்படி மூர்த்தியாய முதல்வனை, முழுதுமாய பித்தனை, பிறரும் ஏத்த என்றால் வழிபட தெரியாதவர்களும் கூட பின்னாலே மற்றவர்களை பார்த்து கொண்டு போல செய்து வழிபாடு செய்கிற நிலையில் அவர்களுக்கும் அருள் செய்வான். புறத்தார்க்கு சேயோனாக இருந்தாலும் அப்படி சேயோனாக இருக்கிற பெருமான் அவர்களை புறந்தள்ளி விடுவதில்லை. பக்குவப்படுத்தி படிநிலையில் தன்னுடைய திருவடியில் கொண்டு சேர்க்கின்ற பெரும் கருணையாளன். அதனால்தான் பெருங்கருணை பேராரே என்று சொல்வார் மணிவாசகர் பெருமான். மிகப்பெரும் கருணையாளன். உலகத்துல மிகப்பெரும் கருணையாளன் யாருன்னா, ஏயா மற்றவர்கள் வாழ்வதற்காக ஒருத்தன் விஷம் குடிக்கிறான்னா அவனை விட பெரும் கருணையாளன் யாரையா இருக்கு? அப்படி இங்கே முழுதுமாய பித்தனை பிறரும் ஏத்த பெருவேளூர் பேணினாய். வழிபாடு செய்ய தெரியாதவர்கள் கூட பின்னாலே அறிந்து கொண்டு போற்ற அவர்களுக்கும் அருள் செய்கின்ற நிலையில் பெருவேளூர் என்னும் திருத்தலத்தில் எழுந்தொழி இருக்கிற பெருமானை மெத்த நேயவனை, நேயவன் அன்புடையவன், நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி. பெருமான் எங்க நிற்கிறாரு? அன்பில் நிற்கிறார். அதான் இங்க மெத்தனேன், மெத்தன்னா மிகுதியான அர்த்தம். மெத்த படித்தவன் சொன்னல், அது போல மிகுதி என்பது பொருள். மெத்த நேயவன், நேயவன்னாலே அன்புடையவன். நேயம்னா அன்பு, நேசம் நேயம், நேயத்தே நின்ற நிமலன், இயல்பாகவே பாசங்கள் நீங்கியவன். அந்த நேயம் என்பது மெத்தனே, மிக 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 பேரன்பு. அந்த பேரன்புடைய பெருமானை நாளும் விரும்புமாறு அறிகிறேனே, நான் எப்படி நாள்தோறும் வழிபாடு செய்ய வேண்டும் என்பது கூட எனக்கு தெரியவில்லை என்று ஒரு தன்னிறக்க நிலையில் பாடுகிறாரே தவிர அவர் அறியாதவர் இல்லை என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதுதான் எல்லாம் உபதேசம்தான்.
அடுத்து முண்டமே தாங்கினானை முற்றிய முற்றிய ஞானத்தான் பண்டுலாம் கொன்றை மாலை வளர்மதி கண்ணியானை பிண்டமே ஆயினானை பெருவேளூர் பேணினானை அண்டமாம் ஆதியானை அதிகமாக அறிகிறேன். பெருமானை அறிகின்ற வழி என்னன்னு எனக்கு தெரியலங்கிறார். அவருக்கா தெரியாது. முண்டமே தாங்கினான் அடையாளம் சொல்றார். பெருமான் தலை மாலையை அணிந்திருக்கிறான். தலை மட்டும் இருந்தா அது முண்டம் தானே. தலை இல்லாத உடம்பும் முண்டம்தான், உடம்பில்லாத வெறுந்தலையும் முண்டம்தான். பெருமான் தலைமாலை அணிஞ்சிருக்கிறான். தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே வலிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய் என்று அந்த தலைக்கு ஒவ்வொரு தலைக்கும் ஒரு குரலை வச்சு பாடுகிறார் நம்முடைய அவுக்கர் சொல்லுவார். அதனால்தான் அவர் தமிழாளியார் என்று அழைக்கப்படுகிறார். வாக்கின் மந்த வேந்தர் என்றும் சொல்லின் அரசர் என்றும் சொல்லப்படுவதற்கு காரணமே அதான். அப்படி இங்கே முண்டமே தாங்கினானை மண்டையோட்ட மாலையாக அணிந்திருக்கிறான். மண்டையோடு என்பது முண்டம் தானே, உடம்பில் இல்லை. நாம என்ன நினைச்சுக்கிறோம், முண்டம்னா தலை இல்லாததான் முண்டம் நினைச்சுக்கிறோம். தலை இல்லாத எப்படி முண்டமோ அதுபோல உடல் இல்லாத தலையும் முண்டம் தான். அந்த முண்டங்கள் எல்லாம் அணிந்திருக்கிறான் பெருமான். தலைமாலை தலைக்கு அணிந்திருக்கிறான். அப்படி முண்டமே தாங்கினானை முக்கிய ஞானம் பரிபூரண ஞானம். முகப்பெருமானை இளம்பூரணம் என்பார்கள். பூரணம் என்றால் முழுமை அடைந்தவன், முழுமையாக எல்லாம் தெரிந்தவன் தான் பூரணன். தொல்காப்பியத்துக்கு உரை எழுதிய முதல் ஆசிரியருக்கு பேர் இளம்பூரணம் பேர். முதல் உரையாசிரியர். அவர் பேரையே சொல்ல மாட்டான். பின்னாடி வர்ற உரையாசிரியர்கள், அவர் நச்சினார்கினியரா இருக்கட்டும், சேனாவரையாரா இருக்கட்டும், தேவிச்சிலையார், கல்லாடனார், பேராசிரியர், இப்படி எத்தனையோ பேர் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதியிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் முன்னாடி எழுதிய முதல் உரை எழுதிய உரையாசிரியராகிய இளம்பூரணரை இளம்பூரணர் என்று குறிப்பிட மாட்டாங்க. உரையாசிரியருக்கு அது கருத்தன்மை அறிக உரையாசிரியர் குறிப்பிடுவாங்க. ஏன்னா முதல்ல தொல்காப்பியத்துக்கு உரையாசிரியராக விளங்கியவர் இளம்பூரணர். பூரணம்னா முழுமை. முருகப்பெருமான் இளம்பூரணம். ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை தந்தைக்கு உபதேசித்தவன். அப்போ 4 வேதங்களும் ஓம் என்னும் பிரணவத்துக்குள் அடங்கி இருக்கு. ஓம் என்னும் பிரணவத்தினுடைய பொருளை சொல்கிறான் என்றால் வேதத்தின் பொருளை விழுப்பொருளை எல்லாம் விரித்து சொல்கிறான் என்று பொருள். யாரு சொல்றான்? வேதத்தை தந்தவர்க்கும் வேதத்தின் பொருளானவர்க்கும் வேதத்தை விரித்தவர்க்கும் அந்த வேத விழுப்பொருளாக விளங்குகின்ற பெருமானுக்கே ஓம் என்னும் பிரணவத்தின் பொருளை ஒரு ஆசிரியர் நிலையிலிருந்து குருநாதர் நிலையிலிருந்து முருகப்பெருமான் உரைக்கிறார் என்றால் அவன் இளம் பூரணன். பெருமானும் முதுமையில் முழுமையான பூரணன். அதை பாருங்க, இங்க முண்டமே தாங்கினானை முக்கிய ஞானத்தானை, முக்கிய ஞானம் பரிபூரண ஞான சுரூபனாக விளங்குகிறான் பெருமான். பண்டுலாம் கொன்றை மாலை வளர்மதி கண்ணியானை, வளர்மதி கண்ணியினானை. எங்கே திருவையாறு பதியத்துல பண்டுலாம் கொன்றை மாலை, பண்டுகள் கொன்றையில் இருக்கின்ற மகரந்தத்தை தாதை தேனை உறிஞ்சுவதற்காக உலாவிக் கொண்டே சுழன்று கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட கொன்றை மலர்களால் ஆகிய மாலை அணிந்த பெருமானை வண்டுலாம் கொன்றை மாலை வளர்மதி கண்ணியானை, வளர்கின்ற மதியை தலைமாலையாக அணிந்திருக்கிறான். கண்ணி என்றால் தலைமாலை. வளர்மதி கண்ணினான், வளர்மதி வளர்கின்ற மதி, வளர்ந்த மதி வளர்கின்ற மதி வளரும் மதி என்று காலம் கலந்த பெயரை சொன்னது. அந்த வளர்கின்ற மதியில் ஒற்றைக்கலை தான் அணிந்திருக்கிறான் பெருமான். அது வளரும் தன்மையுடையது. அது முதல்ல சொல்லிட்டார் சுவாமி. தக்கன் சாபத்தை என்னால மாற்ற முடியாது, இனிமேலுக்கு நீ தேவையான நான் பாத்துக்கிறேன், என் தலையில வச்சுக்கிறேன். ஆனா அந்த சாபத்தின் வழியும் வளரவும் தளரவும் செய்துதான் ஆகணும்ட்டார். அப்போ அந்த வளர்மதியை தலைமாலையாக அணிந்திருக்கிற பெருமானை, வளர்மதி கண்ணியானை, பிண்டமே ஆயினானை, ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் போனாகி யாமியாது என்றவரை புத்தாட்டு வராகி நின்றால் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி புனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் போனாகி யான் எனது என்று அவரை கூத்தாட்டுவானாகி நின்றாய் என்று மணிவாசக பெருமான் சொல்றார். அதான் பிண்டமே ஆயினார். அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் வரும் சொல்லுங்க. அதான் ஊம் உயிரெல்லாம்.
பிண்டமே ஆயினானே பெருவேளூர் பேணினானே. ஒவ்வொரு பாடலுடைய 3வது அடியினுடைய 3வது 4வது சீர் பெருவேளூர் பேணினானே. ஒரு பெருவேளூர் என்னும் திருத்தலத்தை விரும்பி எழுந்தவள் இருக்கிற பெருமானை, அண்டமாம் ஆதியான எல்லா அண்டங்களுக்கும் பெருமான் தான் ஆதி. அனாதி முத்த சித்துருன்னு சொல்றோம் இல்லைங்களா? அது எத்தனை அண்டங்களா, 1008 அண்டங்களா இருந்தா என்ன, 224 புவனங்களா இருந்தாங்கன்னா, கீழ் 7 மேலே 7 உலகங்களாக இருந்தால் என்ன, எல்லாவற்றுக்கும் பெருமான் தான் ஆதி. அண்டாமாம் ஆதியாமை. அண்டாம் ஆதி என்ன இருக்கும் இலக்கணம். அறியுமாறு அறியலேன், எப்படி அறிய வேண்டும் என்பது எனக்கு தெரியல. அவர்தான் பாரு, எல்லா உலகம் மானாயினியே ஏகம் பேபி இருந்தாயே நல்லாரின் நன்மை அறிவாயே ஞான சொல் விளக்காய் நின்றாயினியே என்று பெருமானுடைய குணங்களை எல்லாம் சொல்லி பாடுகிறார். அதோடு மட்டுமல்ல அடையாளங்களை எல்லாம் பாடி ஒரு திருத்தலத்தை பாடுறாரு. மேல் இளமதியம் தோன்றும் தோன்றும் என்று பாடுறாருன்னா அடையாளத்தையும் சொல்லி பாடுறாரு, பண்புகளையும் சொல்லி பாடுகிறார், எல்லாம் சொல்லி பாடுகின்ற நாவுக்கரச பெருமான் சொல்லுகிறார், அறியுமாறு அறியலேனே. எப்படி பெருமானை அறிய வேண்டும் என்ற வழி எனக்கு தெரியவில்லை என்கிறார். அவருக்கா தெரியல. தெரிந்து கொள்ளுங்கள், இப்படியெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவன் தான் தீப்பேரை வழங்கக்கூடிய ஆற்றோடையவன். அவன் தலைமாலை அணிந்திருக்கிறானே என்று அவரை இழந்து விடாதீர்கள். அவன்தான் முழுமையான பரிபூர்ணமான ஞானம் நிரம்பியவன். அவன் கொன்றை மாலை அணிந்தவன். வளர்கின்ற பிறைச்சந்திரனை சடாமுடியில் தாங்கியவன். எல்லா உயிர்களுக்குள்ளும் எல்லா உணவுகளுக்குள்ளும் ஜடத்துக்குள்ளும் அவன் தான் இருக்கிறான். அவன் பெருவேளூர் திருத்தலத்தில் விரும்பி இங்கே எழுந்தருள் இருக்கிறான். அவன் எல்லா அண்டங்களாகவும் எல்லா அண்டங்களுக்கும் ஆதியாகவும் விளங்குகின்ற பெருமான் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை இப்படி நயம்பட சொல்லுகிறார் நம்முடைய நாவுக்கரசர் பெருமான். அடுத்து 9வது பாடல். விரிவிலா அறிவினார்கள். விரிவிலா அறிவினார்கள். வேறு ஒரு சமயம் செய்து எரிவினால் சொன்னாரேனும் எம்பிராருக்கு ஏற்றதான். வேற ஒருத்தன் சைவ சமயத்தை தாண்டி வேறொரு சமயம் சிறந்த சமயம் என்று சொன்னாலும் கூட அதையும் பெருமான் ஏற்றுக்கொள்வார். எவ்வளவு பெருங்கருணை பாருங்க. விரிவிலா அறிவினார்கள். அவ சொல்றவன் யாருன்னா ஓங்கிய ஞானம் இல்லாத, அந்த ஞானம் இல்லாத அற்பர்கள் வேறொரு சமயம் செய்து, அது லோகாயுதமா இருக்கலாம், அது போல எத்தனையோ சமயங்கள், நம்ம நாற்கூற்று அறுவகை சமயங்கள் இருக்கு இல்லைங்களா? புறப்புற சமயங்கள், புற சமயங்கள், அகப்புற சமயங்கள், அகச்சமயங்கள். இதுல வேறொரு சமயம் செய்து எரிவினால் சொன்னாரே வைத்தறிச்சலோடு நம்முடைய சமயத்தை இடித்து பேசினாலும் கூட எம்பிராருக்கு ஏற்றதாகும். ஏன்னா அவர் தான் எல்லா சமயத்துக்கும் தலைவர். அறுவகை சமயத்துக்கும் அவ்வொரு பொருளாதாரம் புரியல் உரைப்பாய் என்று சரியா சொல்வது போல எல்லா சமயமும் பெருமான் தான், பெருமானாலே உருவாக்கப்பட்டதுதான். படிநிலையில் அவர்கள் தன்னுடைய திருவடியை எட்டுவதற்காக அமைக்கப்பட்ட சோபான கிரமம் தான் பல்வேறு சமயங்கள். அந்த பல்வேறு சமயங்களில் எந்த சமயமாக இருந்தாலும் சரி, அந்த சமயத்தை சார்ந்தவர்கள் சைவத்தை இகழ்ச்சியாக பேசினாலும் சிவத்தை இகழ்ச்சியாக பேசினாலும் என்ன இவர் சைவ இவர் சமணம் சார்ந்திருந்தார், சமணம் சார்ந்திருந்த பொழுது வேற ஒரு சமயம் அது கடவுள் இல்லை என்று சொல்லுகிற சமயம், வேதங்களையும் ஆகமங்களையும் ஏற்றுக்கொள்ளாத சமயம். அப்படிப்பட்ட சமயம் இழித்தும் படித்தும் தான் பெருமானை பேசியிருக்கும். அவ்வாறு பேசியிருந்தாலும் அதையும் பெருமான் ஏற்றுக்கொள்வார்கள். அதான் பாருங்க, விரிவிலா அறிவினார்கள். அறிவினார்கள், ஆனால் விரிவில்லாத அவர், பெருக்கம் இல்லாத, விரிதல் இல்லாத, பெருகி ஓங்குகிற அறிவில்லாதவர்கள், ஞானம் இல்லாதவர்கள் ஆக சிலர் வேறொரு சமயம் செய்து, அது எந்த சமயம் ஆனாலும் இருக்கலாம், லோகாயுதம் மாதிரி வேற ஏதாவது ஒரு சமயத்தை செய்து எரிவினால் சொன்னாரேனும், எரிச்சலால என்ன வயிற்று சொல்லுவோம் இல்லைங்களா, அது எரிச்சலால் சொன்னார்கள் என்றாலும் அது எம்பிரானால் எம்பிராருக்கு அது ஏற்புடைய செயலே ஆகும் என்று நாவுக்கரசர் சொல்லுகிறார். அனுபவப்பட்டவர் அல்லவா. ஏனென்றால் அந்த பக்குவம் வருகிற போது அவன் எந்த சமயத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் தன்னுடைய திருவடிக்கு கொண்டு வந்துடுறார். தர்மசேனராக இருந்து துங்கபத்திரை ஆற்றங்கரையில் நடந்த ஒரு பெரிய சமய வாத போர்ல
சைவத்தை இகழ்ந்து பேசி இருக்கிற குறிப்பு இருக்கிறது. அவரையும் தன்னுடைய திருவடியில் கொண்டு வந்து சேர்த்துக் கொள்கிறார் என்றால் அதான் இங்கே சொல்லுகிறார், எம்பிராருக்கு ஏற்றதாகும். பெருமானே வயிற்றெரிச்சலால் காரணமாக, வேறு எரிச்சல் காரணமாக என்ன வகையில் குறை சொன்னாலும் கூட அதையெல்லாம் பெருமான் ஏற்றுக்கொள்வார். ஏற்றுக்கொள்வதனால்தான் பக்குவ நிலை வேறுபாடை பார்த்து பார்த்து அவர்களுக்கு தன்பால் சேர்த்துக் கொள்வார். சூழலை தந்தார். ஓலையை காட்டி தடுத்தாட்கொண்டார். அவர் கேட்டுக்கொண்ட நினைவு வச்சிருக்கிறார். செய்ய சேவடி சேங்கும் நீங்கும் சிறுமையே மையல் மானுடமாய் மயங்கும் வேளையில் ஐயனே தடுத்தாண்டவள் என்று நம்பியார் எங்க இருக்கிற கையிலே நீ இந்த பாதர் மேல் மனம் வைத்தனை, அதனாலே தென்திசையை போய் காதல் அதோடு கலந்து அணிக என்று சொன்ன உடனே பிரிவு ஏற்படுகிறது. பெருமானை விட்டு பிரிய வேண்டுகிற ஒரு நிலை ஏற்பட்ட உடனே செய்ய சேவடி நீங்கும் சிறுமையன், பெருமானே உன்னுடைய திருவடியை விட்டு பிரிந்து செல்லுகின்ற ஒரு புதிய நிலையில் எனக்கு வருகிறதே. நான் அங்கே மானுடனாக பிறந்தால் மானுடமே மையல் நிறைந்ததாயிற்றே. அந்த மையல் மானுடமாய் மயங்கும் வேளையில் பெருமானே நீ என்னை தடுத்தாண்டு அருள் செய்ய வேண்டும் என்று அங்கே வேண்டிக் கொள்கிறார். அதை பெருமான் அங்கே வந்து தடுத்தாட்கொள்கிறார். அப்படி இங்கே யார் எதை சொன்னாலும் அது எம்பிராருக்கு ஏற்றதாகும். பரிவினால் பெரியோர் ஏற்றும் பெருவேளூர் பற்றினானே, அந்தோடு பெரியவர்களாலே புகழ்ந்து பேசப்படுகிற திருப்பெருவேளூர் என்னும் திருத்தலத்தை பற்றி கொண்டு விளங்குகிற பெருமானை மருவி நானும் பொருந்தி வாழ்த்தி பாருங்க. பெருமான் நாம பால் போஸ்ட் பாக்குறோம்ல, வாழ்த்த வயதில்லை வணங்கி மகிழ்கிறேன், தேவையாது நல்லா வாழ்த்துக்கள் ஐயா. எவ்வளவு பெரியவங்களா இருந்தா என்ன, சிவனையே வாழ்த்துவான். நமச்சிவாய வாழ்க, நாளந்தாள் வாழ்க, எமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, போகழி ஆண்ட கூர்மணியன் தாழ் வாழ்க, ஆகமும் அகினின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க என்று சிவத்தை உலகத்தை படைக்கின்ற நம்முடைய உயிர்களுக்கெல்லாம் தேவையான தனுகரண புவன புவங்களை எல்லாம் தந்து உயிர்களின் பக்குவ நிலைக்கு ஏற்ப தன்பால் ஈர்த்துக் கொள்ளுகிற ஆற்றல் மிக்க வாசனீக்கம் செய்து சிவப்பேறு தருகிற பக்குவத்துக்கு ஏற்ப சாரோக சாமீவ சாரூப சாயுச்சல் நிலையெல்லாம் வழங்குகின்ற அந்த பெருமான் அவனை நான் வாழ்த்தி சொல்றார் நாவுக்கரசர். எதுக்கு வாய் கொடுத்தாரு? வாழ்த்த வாய், நினைக்க மடநஞ்சம். எப்பொழுதும் பெருமானை வாழ்த்தி கொண்டிருப்பதுதான் வாய்மொழி வேலையா இருக்க வேண்டும். எந்தை ஈசன் எம்பெருமான் என்றென்றே ஏற்ற வேண்டும் மணிவாசகர் சொல்வார். இப்படி பேசாத நாளெல்லாம் பிறவாத நாள். பேச வேண்டும், பெருமானுடைய பெயரை பேச பேசிட்டு பெருமானுடைய புகழை பேச வேண்டும் என்று மணிவாசகர் பெருமானும் சொல்வார். அப்போ அதுதான் இங்க சொல்றாரு, மருவி நான் வாழ்த்தி பெருமானே உன்னை நான் பொருந்தி. எங்க பெருவேளூர் பட்டினான் ஆகிய பெருவேளூர் என்னும் திருத்தலத்தை இருகப்பற்றி கொண்டு அங்கிருந்து அடியார்களுக்கு அன்பர்களுக்கெல்லாம் அருள் செய்கின்ற பெருமானே உன்னை நாம் மருவி பொருந்தி வாழ்த்தி, வாழ்த்துவதனாலே உயிரும் வகை அது. வாழ்த்துவதும் தான் வாழ்வான். சூத்த மதுகள் முறமுகன்னு சொல்வார்ல. இப்ப நாம் எதுக்காக வாழ்த்துறோம்னா நாம் வாழ்வதற்காக. அதெல்லாம் சொன்னார் நாவுக்கரசர், வாழ்த்தவாயும் நினைக்கப்பட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் இதெல்லாம் பெருமான் தந்திருக்கிறான். அவனை துதிக்காமல் நான் காலத்தை வீணாக்கலாமா? வீணாக்க கூடாது. பெருமானுடைய புகழை பேச வேண்டும். பேசாத நாளெல்லாம் பிறவா நாளாயிடும். போற்றாத ஆற்ற நாள் நான் போக்கினேன் என்றெல்லாம் தன்னுடைய வரலாற்று தன்னுடைய சொந்த அனுபவத்தை வைத்து பாடிய அவர் வாழ்த்துவது எதற்காக என்றால் நாம் வாழ்வதற்காக. இதிலிருந்து ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டே இருக்குமானால் அந்த வாழ்த்தொலி நம்மை வாழ வைக்கும். வீழ்க ஒழிக என்று சொல்லுவோமானால் அதை அந்த பலன் நாம் சொல்லுவோருக்கு கிடைச்சிடும். எது வீழ வேண்டும்? உயிர்களை காக்கின்ற
துளி மழை துளி விழ வேண்டும், விசும்பின் துளி வீழி நல்லால் மற்றாங்கே பசும் புல் தலை காண்பு அறிவு. அதனாலதான் வீழ்க தன்புணல், வீழ்க தன்புணல், குளிர்ச்சியான மழை விழட்டும் என்றுதான் நம்முடைய பாசுரத்திலே ஞானசம்பந்த பெருமான் பாடினார். அப்போ வாழ்த்துவது எதற்காக? நாம் உய்வதற்காக. அதான் இங்க சொல்றார், வருவினான் வாழ்த்தி உய்யும் வகை என்று நினைக்கின்றேனே. நான் உய்வினையை நாடுகின்றேன். உய்வதற்கு என்ன வழி? உன்னை பொருந்தி, உன் திருவடிகளை பொருந்தி, உன்னுடைய திருவடியை வாழ்த்துவதுதான் என்னுடைய பணி. அவ்வாறு வாழ்த்தினால் நான் உய்யலாம். அப்போ உய்தி வருவதற்கான வழி வாழ்த்துவதுதான் என்பதை இந்த பாடலில் சொல்கிறார். அடுத்து பாருங்க, நிறைவான பாடல். வழக்கம் போல ராவணனை பற்றிய செய்தி, அவருக்கு ராவணனை ஒருத்தது, அருள் செய்தது எல்லாவற்றையும் பாடுவார். அதேதான் இங்கேயும் பாடுகிறார். ஒரு கடல் இலங்கை மன்னன், ஒரு கடல் இலங்கை மன்னன் உடல் கட ஒருத்தி நல்ல கருகிய கண்டத்தானை, கதிரிளம் கொழுந்து சூடும் பெருகிய சடையினானை, பெருவேளூர் பேணினானை உருகிய அடியாரியத்தும் உள்ளத்தால் உருகுவேனே. நான் என் மனசால நினைப்பேன். உருகுதல் என்றால் தியானம் செய்தல், நினைத்தல், கருதுதல் என்று. யார நினைப்பேன் தெரியுங்களா? உருகிய அடியர் ஏத்துகிற, மனமுருகி பாடுகிறான், நெக்கு நெக்கு உருகி பாடுகிற, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி பாடுகிற, அப்படிப்பட்ட அடியவர்களாலே ஏத்தப்படுகின்ற பெருமானை என்னுடைய உள்ளத்தால் நான் உருகுவேன். உள்ளத்தால் உலகும் தீதே பிறன்பொருளை கள்ளத்தால் கல்வேன் என்று சொன்னாட்சி மாதிரி இங்கே பாருங்க. உள்ளத்தால் உருகுவேன், என்னுடைய உள்ளத்தாலே நான் நினைப்பேன். நினைத்தலும் செய்தவோடு ஒக்கும். உரை எழுதுவார், நினைத்தலும் செய்தவோடு ஒக்கும். நான் பெருமானுடைய திருவடியை உள்ளத்தால் உருகுவேன். ஏன் சொல்ற பாருங்க, போர்கடல் இலங்கை மன்னன், இலங்கை மன்னன், கடல் சூழ்ந்த இலங்கை. போர்தல் என்றால் மோதுதல், அலைகள் ஒன்றோடு ஒன்று மோதுகின்ற கடலால் சூழப்பட்ட இலங்கையின் மன்னனாகிய ராவணன் உடல் கட, அவனுடைய அந்த மலையை தூக்குற பொழுது அவனுடைய உடல் நசுங்கி போமாறு பொருத்தி காலை வச்சு அமுக்கி நல்ல கருகிய, அப்படிப்பட்ட பெருமான் யாரு? நல்ல கருகிய கண்டத்தான், நஞ்சு தங்கியிருப்பதனாலே கருகிய கண்டத்தானை, கதிரிளம் கொழுந்து சூடும் பெருகிய சடையினான். கதிர் இளம் சூடுமல் நில ஒளி வீசுகின்ற இடம் கொழுந்து சூடிக்கொண்டிருக்கிற சடாமுடியுடைய பெருகிய சடையினானை, பெருவேளூர் பேணினானை, பெருவேளூர் என்னும் திருத்தலத்தை விரும்பி எழுந்தருளி இருக்கிற பெருமானை, உருகிய அடியார் நெஞ்சம் உருகி பாடுகிற, போற்றுகிற அடியார்களால் ஏற்றப்படுகின்ற அந்த பெருமானை அதான் உருகிய அடியர் ஏத்தும். உருகுதெல்லாம் என்ன பாடுவார்ல, நம்ம இன்னிசை வீணையர் யாழினர் உருவார், இருப்போடு தோத்திரம் போதினர் உருவார், புண்ணிய பிணைமலர் கையினர் உருவார், தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் உருவார். தொழுகையர் அழுகையர் துவழ்கையர், அதான் உருகுதல். அழுதடி அடைந்தன்பம் அடியவர் கடிமை செய்வாம் என்று பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமேல் ஏற துடும்பு கண்ணீருள் மூழ்கி, பெருமானை சொல்லுகிற தொழுதகை தலைமேல் ஏற துடும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர் கடிமை செய்வான் என்று போல இங்கே உருகிய, அதான் உருகிய அடியார். அப்படிப்பட்ட உருகிய அடியார்களால் ஏற்றப்படுகின்ற பெருமானை நான் உள்ளத்தால் உருகுவேன் என்று பிரியாதநாதராக விளங்குகிற, அபிமுகேஸ்வரராக விளங்குகிற, ஏலவார் உலகில் உடனாக விளங்குகிற அந்த பெருமானை போற்றி இந்த பதிகத்தில் பாடுகிறார். அது என்ன? பெருவாச மலர்ச்சோலை பெருவேளூர் பணிந்தேத்தி என்ற 4 சொற்களில் நம்முடைய தெய்வ சேக்கடார் குறிப்பிடுகிற அந்த தொடருக்கு இந்த ஒரு பதிகமே மிக சிறந்த விளக்கமாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து இவ்வாறு அந்த பெருவேளூர் பணிந்தேற்றிய பெருமான் அடுத்து என்ன செய்கிறார் என்பதை அந்த பாடல்ல 217வது பாடல்ல சொல்லுகிறான். உருவாரும் மலர்கொன்றை முதல்வனார் பதிவிரவும், ஒன்றை மாலை அணிந்திருக்கிற முதல்வனாக விளங்குகிற சிவபெருமான் எழுந்தொழிருக்கிற பதிவிரவும் சென்றேற்றுகிறார். திருவாரும் விளமருடன் பதிவிரவும் சொல்லிவிட்டு
அதிலே சைவத்திரு விளங்குகிற, சிவத்திரு விளங்குகிற, முத்திப்பேற்றை வழங்குகிற திரு விளங்குகிற விளமர் என்னும் திருத்தலத்தோடு திருத்தலத்தை சென்றிறங்கி வாகீச பெருமான், வாகீசர் இருந்தாலும், நாவுக்கரசர் இருந்தாலும், சொல்வேந்தர் இருந்தாலும், சொல்லரசர் இருந்தாலும், நாவரசர் இருந்தாலும், தமிழாளியார் என்றாலும் ஒருவர் தான். அப்படிப்பட்ட நாவுக்கரச பெருமான் மறுவாரூர் எரித்தவர்தம் திருவாரூர். மறுவாரூர் திருவாரூர், மறுவாரூர் எரித்தவர்தம் திருவாரூர். உள்ளத்தால் பொருந்தாதவர்களாகிய பகைவர்களாக, மறுவுதல் என்றால் பொருந்துதல், உள்ளம் பொருந்தாத, செயலால் பொருந்தாத, எண்ணத்தால் பொருந்தாதவர்களாகிய அந்த திருவிரக்கர்கள் அவர்கள் அந்த மறுவாரூர் ஆக அந்த முப்புறங்களை எரித்தவர்தம் திருவாரூர், எரித்தவராக விளங்குகின்ற பெருமான் உற்றிடம் கொண்டாராக தியாகேச பெருமானாக விளங்குகிற திருவாரூர் என்னும் திருத்தலத்தை நாவுக்கரச பெருமான் வந்தடைந்தார் என்பது 217வது பாடம். சரி, வந்தடைந்த பெருமானை என்ன செய்தார் அந்த ஊரில் உள்ள அடியார்கள் பாருங்க. ஆண்ட அரசு எழுந்தவரோட 218வது பாடம். ஒரு 3 பாடலை பார்த்து விட்டு நாம் அந்த பதியத்துக்கு செல்ல வேண்டும். ஆண்ட அரசு எழுந்தவரோட, ஆண்ட அரசு பெருமானாலே ஆட்கொள்ளப்பட்ட திருநாவுக்கரசு எழுந்தருள அந்த திருவாரூர் என்னும் திருத்தலத்துக்கு வந்தணைய, எழுந்தருள வந்தணை, இதெல்லாம் மரபு தொடர்கள். எழுந்தருளினார்கள். நம்ம மகாசன்னிதானம் வர்றாங்க, சன்னிதானம் வந்தார்கள் சொல்றதில்ல, திருக்கோயிலில் அடியார்களுக்கு அருளாசி வழங்குவதற்காக மகாசன்னிதானம் அவர்கள் எழுந்தருளினார்கள் என்று சொல்வதுதான் மரபு. அவர்கள் திருமுன்னிலையிலே திருக்கோயில் திருக்குடமுழுக்கு ஆயிற்று என்று சொல்வது மரபு. சன்னிதானத்துக்கு முன்னாடி தாங்க கும்பாபிஷேகம் என்று சொல்வது மரபல்ல. திருக்கோயில் தரிசனத்துக்காக எழுந்தருளிய மகாசன்னிதானத்தை பூரண உங்க மரியாதையோடு வரவேற்றார்கள். இதெல்லாம் சைவம் காட்டுகிற மரபு. நம்முடைய சமயாச்சாரியர்களாக விளங்குகிற மகா சன்னிதானங்கள் எல்லாம் வருகிற பொழுது அவர்கள் திருக்கோயில் வழிபாட்டுக்கு வந்தாலும், குடமுழுக்கு முன்னிலை வகிக்க வந்தாலும், அருளாசி வழங்க வந்தாலும், அப்பொழுதெல்லாம் பூரண மரியாதையோடு வரவேற்கிறது என்பது நம்முடைய சமயத்தில் இருக்கிற ஒரு மரபு. அவ்வாறு வந்தவர்கள் திருக்கோயிலை வளம் வருவார்கள். நேரடியாக ஒரு கூட்டம், அவர்கள் அருளாசி வழங்குகிற கூட்டத்தில் உட்கார்ந்து மாட்டார்கள். நேரடியாக திருக்கோயிலுக்கு போவார்கள், பிரகாரம் வருவார்கள், அங்க இருக்கிற பஞ்சமூர்த்தி வழிபாடு செய்வார்கள், அதன் பின்னாலேதான் வருவார்கள். இதெல்லாம் நம்முடைய சைவம் பின்பற்றுகிற முறை. நாமும் ஒரு திருத்தலத்துக்கு செல்கிறோம் என்றால், அங்கே திருத்தலத்தின் முதல்ல ஒரு நிகழ்ச்சிக்காக போகிறோம் என்றால், அந்த நிகழ்ச்சி எந்த திருக்கோயிலை நடைபெறுகிறதோ அந்த திருக்கோயிலை வலம் வந்து மூர்த்திகளை எல்லாம் வழிபாடு செய்து பின்னர் தான் அந்த கூட்டத்துக்கு செல்ல வேண்டும். நம்முடைய அமைப்பை சார்ந்த நண்பர்களுக்கு பலருக்கு தெரியும். நம்முடைய புலிகேஸ்வர கோயிலாக இருந்தாலும் சரி, மயிலாடுதுறையில் இருக்கிற மதுரநாத பெருமானாக கோயிலாக இருந்தாலும், ஐயாரப்பரது கோயிலாக இருந்தாலும், அங்கே எல்லாம் கோமலையாவோ மற்றும் நண்பர்களோ உரையாற்ற வருகிறார்கள் என்றால் அந்த உடனே திருக்கோயில் வழிபாடுகளை எல்லாம் செய்து முடித்து தான் அங்கே மேடைக்கு வருவார். இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காட்டி இருக்கின்ற, சைவ சமய ஆச்சாரியர்கள் காட்டி கொடுத்திருக்கிற நல்ல வழிகள். நாம் பெரிய புராணம் படிக்கிறோம்னு சொன்னாக்கா, சைவ வழிபாடு சிவ வழிபாடு எவ்வாறு ஆற்ற வேண்டும் என்பதையெல்லாம் இலைமறை காயாக சொல்லிக்கொண்டே வருகிறார் சேர்க்கிறார். நீங்கள் இப்படி செய்யுங்கள் என்று உத்தரவு விடுவதோ கட்டளை போடுவதோ நம்முடைய அருளாசிரியர்களுடைய பணி இல்லை. அது செய்ய மாட்டாங்க. ஞானசம்பந்த பெருமான் இந்த ஊருக்கு வருகிறார், வந்தவுடனே அந்த திருக்கோயிலை வலம் வருகிறார். அதற்கு பிறகு பெருமானுக்கு முன்னாலே நின்று வழிபாடு செய்கிறார், பாடுகிறார், போற்றுகிறார் என்று சொல்கிற பொழுது அது போலதான் நாமும் வழிபாடு செய்ய வேண்டும் என்ற உணர்வை நமக்கு உண்டாக்கும். அதுதான் சேக்கராருடைய மரபு. அது போல இங்கே திருவாரூர் வந்தடைந்தவர் ஆண்ட அரசு எழுந்தவர் 218வது பாடல். பெரிய புராணத்துல திருநாவுக்கரசு நாயனார் புராணத்துல 218வது பாடல் நான் இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆண்ட அரசு எழுந்தருள பெருமானால் சூழலை கொடுத்து ஆட்கொள்ள பெற்ற திருநாவுக்கரசர் அந்த திருவாரூர் வந்து அணைய எழுந்தருள ஆரூரில் அன்பர்கள் தான். திருவாரூரில் இருக்கிற அன்பர்கள் சிவனடியார்கள் எல்லாம் நீண்ட சடைப்பிடியார் நிறைந்த அருள் பெற்றுடையார். அதனால சாதாரண ஆள் இல்ல. திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் என்று நம்பியாரூராலே போற்றப்படுபவர்கள். எல்லாம் திருவாரூரில் பிறந்தவர்கள் எல்லாம் முத்தி பேர் அடையக்கூடியவர்கள். தண்டியடிகள் திருவாரூர் பிறக்கும் தவமுடையார் என்று
அவரை பற்றி சொல்கிற போது சொல்லுவார். அப்படிப்பட்ட சிறப்புடையது திருவாரூர். திருவாரூரில் பிறக்க முத்தி என்றால் பிறக்கும் முத்தி பேரடையும் தகுதியுடைய ஆன்மாக்கள் தான் திருவாரூர்ல பிறக்கும் என்றார். அப்படிப்பட்ட காரணத்தினாலே நீண்ட சடைமுடியார் போல் நிறைந்த அருள் பெற்றுடையார். யாரெல்லாம் வரவேற்கிறாங்க, நம்முடைய நாவுக்கரச பெருமான் ஆண்ட அரசு எழுந்தவிட திருவாரூருக்கு போய் அவர் அங்கே எழுந்தவிட ஆரூரில் அன்பர்கள் தான், திருவாரூரில் இருக்கிற அன்பர்கள் சிவனடியார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நீண்ட சடைமுடியார்பால் நிறைந்த அருள் பெற்றுடையார். நீண்ட சடைமுடி, பார்சடை என்றும் புரிசடை என்றும் சிறுசடை என்றும் நான் சொல்றீங்களா, விரிசடை என்றெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட நீண்ட சடைமுடியாராக விளங்குகிற சிவனிடத்து நிறைந்த அருள் பெற்றுடையவர்கள், திருவாவுடையவர்களை முழுமையாக பெற்றவர்கள். அதனாலதான் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் என்று நம்முடைய நம்பியாக ஒரு பாடினார். பெருமானுடைய அவர்களை முழுமையாக பெற்றவர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மிகப்பெரிய அழகான வீதிகள், திருவாரூர்ல மிகப்பெரிய வீதிகள், வீதிகளில் நிறம் மாட மாளிகைகள். அந்த மாட மாளிகைகள் இயற்கையாகவே அழகுடையவை, மங்களம் பொருந்தியவை. அப்படி மங்களங்கள் பொருந்தி இருக்கிற மாட மாளிகைகள் நிறைந்த வீதிகளிலே நம்முடைய நாவுக்கரச பெருமான் எழுந்தருள ஆவூரில் அன்பர்களாக இருக்கிற பெருமானுடைய அருளை முழுமையாக பெற்றவர்களாகிய அந்த அடியார்கள் காண்டகு மாளிகை மாடம் கவின் சிறந்து ஓங்கிட, காணத்தக்க அழகான மாளிகைகள் முன்பே அந்த காண்டகு மாளிகை, காண்பதற்கு தகுதியுடைய மிக அழகான மாளிகைகள். காணாத கண்ணென்ன கண்ணே கண்ணிமைத்து காண்பார்வம் கண்ணென்ன கண்ணே என்று பாடுவது போல அப்படிப்பட்ட காண்பதற்கு மிக அழகாக விளங்குகிற மாளிகைகள், அந்த மாளிகைகள் முன்பே காட்சிக்கு இனியனவாக விளங்குகிற மாளிகைகள். அதை மேலும் மங்களம் செய்கிறார்கள் நம்முடைய அடியார்கள். காண்டகு மாளிகை மாடம், மாடம்னு மாளிகையில் உள்ள பெரிய மாளிகைன்னு அர்த்தம். அந்த மாடத்தை தான் இப்ப மாடி மாடிங்கிறோம். தென் மாவட்டங்கள்ல இன்னும் மேடை என்று சொல்லுவார்கள். நம்ம பகுதியில மாடம் மாடின்னு சொல்வது போல, நெல்லை மாவட்டம் போல தென் மாவட்டத்துக்கு போயிட்டு அந்த மேடை என்று சொல்லுவார்கள். அதான் இங்கே நம்முடைய வள்ளல பெருமான் கூட மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே என்று பாடுவார். அதுபோல காண்டகு மாளிகை மாடம் கவின் சிறந்து ஓங்க, கவின் அழகு, அழகு மேலும் சிறந்து ஓங்க. முன்பே அது காணுவதற்கு தகுதியுடைய இனிமையுடைய காட்சி இனிமையுடைய மாடங்களாக இருந்தாலும் கூட நாவுக்கரச பெருமான் வருவதனாலே அந்த ஊரில் இருக்கிற அடியவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த மாடங்களை கவின் சிறந்து ஓங்கிட, மேலும் சிறப்போடு அழகோடு விளங்க, எங்கும் சேந்திகள் வீதிகள் பொலிய. அந்த திருவாரூரில் இருக்கிற எல்லா வீதிகளும் சேந்திகள் மிக நீண்ட தூரத்துக்கும் விளக்கமாக காட்சியளிக்கின்ற வீதிகள் எல்லாம் பொலிய திருமலி மங்களம் செய்தார். அழகு நிறைந்த, அழகுகள் குவிகின்ற, திரு நிறைகின்ற, திரு என்ற சொல்லுக்கு நிறைய பொருள் உண்டு. இந்த அழகு நிறைகின்ற மங்களங்கள் செய்தார். என்ன செய்திருப்பாங்க? வாழை மரங்களை கட்டியிருப்பார்கள், பாக்கு கட்டியிருப்பார்கள், தோரணங்கள் நாட்டியிருப்பார்கள், மங்கள பொருளாகிய பாக்கு கொட்டைகளை பொறிவார்கள், பொன்னையும் பூவையும் பொறியோடு கலந்து தூவி இருப்பார்கள். இதெல்லாம் நம்ம எல்லாரையும் பார்க்கிறோம். புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியார் இல்லத்துக்கு மனம் புரிந்து கொள்வதற்காக நம்பியாளர்கள் குதிரை மேல் ஏறும் பொழுது அங்கே வீதியில் மக்கள் எல்லாம் எப்படியெல்லாம் அந்த வீதியை அலங்கரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல இங்கேயும் சேந்திகள் வீதிகள் என்றால் திருவாரூர் வீதியோட சிறப்பு, அதனுடைய ஒளி மிக தூரத்துக்கும் தெரிகிற அளவுக்கு விளங்கிட்டான் அந்த காலத்துல. இந்த காலத்துல எல்லா நகரங்களும் மிகப்பெரிய நகரங்கள் எல்லாம் ஒளிமிக்க நகரங்களாக நாம் நீண்ட தூரத்துக்கு முன்ன வருகிற பொழுதே அந்த ஊரினுடைய அந்த நகரங்களினுடைய ஒளி நமக்கு தெரிகிறது. ஆனால் இது 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு காலம், நாவுக்கரச பெருமான் திருவாரூருக்கு சென்ற காலம். அப்போதே காண்டகு மாளிகை மாடம் கவின் சிறந்து ஓங்கிட, எங்கும் வீதிகள் எங்கும் சேந்திகள் வீதிகள்,
மிக நீண்ட தூரத்துக்கு ஒளி வீசுகிற வீதிகள், திகழ்தல் என்றால் விளங்குதல், விளக்கமாக காட்சியளிக்கிற வீதிகள், அது பொலிவதற்கு, அது பொலிகின்றபடி, மேலும் பொலிகின்றபடியில் என்ன செய்கிறார்கள்? திருமலி மங்களம், திருவுடைய மங்கள அணிகளை செய்தார்கள். நான் சொன்னது போல மங்கள பொருள் என்னன்னா வாழை மரம் கட்டுவது, பாக்குக்குலையை கட்டுவது, தென்னங்குலையை கட்டுவது, தோரணங்கள் தொங்க விடுவது, மாலைகள், பலர் மாலைகளை கட்டுவது, முத்து மாலைகளை கட்டுவது, இவையெல்லாம் திருமலி மங்களம் செய்கின்றதை அவ்வாறு அந்த ஊர் அடியார்கள் எல்லாரும் ஆரூரில் அன்பர்கள் தான் அதை பார்க்கணும். நாவுக்கரசர் இந்த ஊருக்கு வந்தடைந்தார். வந்தடைந்த வாகீசர ஆண்ட அரசு எழுந்தருள, பெருமானாரை ஆட்கொள்ள பெற்ற நாவுக்கரசர் இந்த திருத்தலத்துக்கு எழுந்தருள, ஆரூரில் இருக்கிற அன்பர்களாகிய சிவனடியார்கள், நீண்ட சடைமுடியார் நிறைந்த அருள் பெற்றுடையார். அந்த அடியார்கள் எல்லாம் சாதாரணமான ஆட்கள் இல்லை. அவர்கள் முன்பே காணத்தக்க சிறப்பினையுடைய மிக அழகான மாளிகைகளில் எல்லாம் மேலும் கவின் சிறந்து, கவின் அழகு நத்தம், மேலும் அழகு சிறந்து ஓங்க கலைகளிலேயே கவின் கலைகள் என்று ஒரு கலைகளை சொல்வார்கள். அப்படி கவின் சிறந்து ஓங்கிட எங்கும் சேண்டிகள் வீதிகள் பொலிய திருமலி மங்கலம் செய்தார். திருமலினா அழகு, மேலும் மலிதல் என்றால் மிகுதல் என்பது பொருள். அப்படிப்பட்ட மங்களம் செய்தார்கள். மங்களம் என்ற சொல்லுக்கு நன்மை என்னும் பொருள். ஒற்றல் நகரம் போட்டிருப்பாங்க. மங்களம், மங்களம் இல்லை. சேக்கடார் பாடி இருக்கிற பெரிய புராணத்தில் யாண்டும் மங்களமாம் திருவேடத்துடன் இருந்தும் இவ்வகை முடிந்தீர். பல இடங்களிலே மங்களம் என்று சொல்வது எல்லாம் இந்த லகரம், ஒற்றல் நகரம் என்று சொல்லுவாங்க. இந்த லட்டு லானாங்க பழிவிடுத்த சின்ன பிள்ளைகளை சொல்லிவிடுவதற்கு குளத்துல வர்ற நாளாக லட்டுல வர்ற லானாங்க. அதுபோல இங்கே மங்களம் பொலிய செய்தார்கள். மங்களம் திருமலி மங்களம் செய்தார். நன்மை பெருக, நன்மை பெருகு வந்தடைந்த ஊரின் என்று சுவாமிகளுக்கு திருவடி சூட்டியை சொல்வார்கள். அதுபோல திருமலி மங்களம் செய்தார்கள். அவ்வாறு மங்களம் செய்த உடனே என்ன செய்யறாரு? வல்லமன் குண்டர்தம் மாயை கடந்து மரிகடலில் கல்லே இறப்பாக போன்றவர் வந்தார். என்னமோ தெரியல, சேக்கிழாருக்கும் சரி சிவனடியார்களுக்கும் சரி நாவுக்கரசர் செயலிலேயே மிக பெரும் அற்புத செயலாக எதை கருதுகிறார்கள் என்றால், ஆழ்ந்து போகின்ற, அமிழ்ந்து போகிற, முழுகி போகிற கல்லை மிதக்க செய்து அதையே தப்பமாக கொண்டு கரையேறிய அந்த ஒற்ற செயலைத்தான் மிகச்சிறந்த செயலாக கருதுகிறார். இங்க மட்டும் இல்லைங்க, அப்புதேவிகள் நாயனார் புராணத்துல போய் பார்த்தோம்னா ரொம்ப கோபமா கேட்பார். இல்ல, வேறொரு பேர் எழுதிய காரணம் என்கொள் இருக்காப்பார்ல நாவுக்கரசர். ஆரணியும் சடைமுடியா நண்பர்க்கு நீர் வைத்த ஈரில் பெரும் தண்ணீர் பந்தரில். என்ன அருமையான பாட்டு தெரியும். திருநாவுக்கரசு நாயனார் புராணம் எவ்வளவு சிறப்பா இருக்கும், அவ்வளவு சிறப்பா இருக்கும் அந்த புதியர்கள் நாயனார் புராணம். ஆரணியும் சடைமுடியார் அன்பர்க்கு, சிவனடியாருக்கு நீர் வைத்த புதியடிகளாக நீங்கள் அமைத்திருக்கிறார். ஈரில் பெரும் தண்ணீர் பந்தர், முடிவே இல்லாத எப்பொழுதும் தொடர்ந்து வழங்குகிற தண்ணீர் பந்தர். அதிலே பேர் எழுதாதே வேறொரு பேர் எழுத வேண்டிய காரணம் என்கொள் என்று கேட்டுள்ளார் நாவுக்கரசர். நான் வந்திருக்கிற ஒரு நாவுக்கரசர் அவருக்கு தெரியாது. அதனால ரொம்ப கோபமா பேசுவார் அவர். பொங்கு கடல் கல்மிதப்பில் போந்தேறும் அவர் பெருமை அங்காடர்தம் புவனத்தில் அறியாதார் யாருடனே. ரொம்ப கோபமாக இருக்கிறார். இங்க பாருங்க, இங்க என்ன சொல்லப்படுகிறது? வல்லமன் குண்டர்தம் மாயை கடந்து. வல்லமன் குண்டர்கள் ரொம்ப வலிமையுடையவர்கள், புரோட வலிமையுடையவர்கள், அமணர்கள். ஆனால் அவர்கள் கீழோர்கள், மூர்க்கர்கள். குண்டர் என்றால் மூர்க்கர்கள், கீழோர்கள், இடிந்தவர்கள் என்றெல்லாம் பொருள். அப்படிப்பட்ட உடல் வலிமையும் உடைய அமன் குண்டர்கள் ஆகியவர்கள் தம்முடைய மாயையினாலே செய்த வண்ணனை தன்பால் இழுத்து கொண்டு ஒரு பக்கம் சூழ்ச்சியாக செய்த அந்த செயலை, மாயை கடந்து, அவர்களுடைய அந்த செயலை கடந்து மறிகடலில் கல்லே மிதப்பாக, மறித்து மறித்து அலைகள் சுருண்டு சுருண்டு விழுகின்ற கடலில் கல்லே மிதப்பாக, அந்த கல்லையே தப்பமாக கொண்டு போந்தவர், கரையேறி வந்தவர்
கரையேற விட்ட குப்பத்திலே பெருமாளாலே வந்து சேர்ந்தவர் சொற்றுணை வேதியன் பாடி நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று சொல்லி பதிகம் பாடி கல்லையே தெப்பமாக மிதக்கச் செய்து வந்தாரே, அவ்வாறு போந்தவர் அங்கே திருப்பாதிரி புலியூருக்கு போந்தவர் வந்தார். இங்கே நம்மூருக்கு வந்திருக்கிறார். வந்திருக்கிறாரு, திருவாரூருக்கு வந்திருக்கிறார். போந்தவர் வந்தார் என்னும் கழிப்பான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகிழ்ச்சியினாலே திருநாவுக்கரசர் வந்தார் என்பதை விட குண்டர்கள் செய்த மாயை, அதனாலே கடலில் வீசப்பட்டார். அந்த வீசப்பட்ட கடலில் கல்லையே தெப்பமாக கொண்டு மிதந்து போந்தவராகிய நாவுக்கரச பெருமான் இங்கே வந்திருக்கிறார் என்றும் என்ற கழிப்பினாலே நான் தான் சொன்னேன். பெருமான் நாவுக்கரசரை பற்றி எத்தனையோ சிறப்புகள் இருந்தாலும் அடியார்களுக்கு களிப்பை ஊட்டுவது அவர் கல்லை தெப்பமாக கொண்டு விளந்ததுதான். 7 நாள் நீற்றறையில் இருந்திருக்கிறார். மிக பெரும் கொல்யானை அவரை வணங்கி சென்றிருக்கிறது. நஞ்சு கலந்த உணவை உண்டு நஞ்சமுதாக்கு வித்தார். இப்படிப்பட்ட சிறப்புகள் எல்லாம் இருந்தாலும் கூட இவற்றை எல்லாவற்றையும் விட மிகச்சிறந்ததாக நாவுக்கரசர் பெருமானுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் நண்பர்களாலே கருதப்படுவது அவர் கல்லை தெப்பமாக கொண்டு மிதந்ததுதான். காரணம் என்னன்னா, நிறைய இடங்கள் அவரே சொல்ற, நெல்லு நீள்கொடி, நெல்லு நீள் வயல் நீலக்குடியரன் நல்ல நாமம் நவீன் புரிந்தார். அந்த கல்லில் கட்டி அமணர்கள் கடலில் நோக்க நான் என்னுடைய வாக்கினாலே நெல்லு நீள்வயல் நீலக்குடியரன் நல்ல நாமம் நவிந்துந்தேன் என்றேன் பாடுவார். நீலக்குடியரனுடைய நல்ல நாமம் எது? நமச்சிவாயவே. அதானே இந்த பதிகம் முழுவதும் சொத்துளை வேதியன் சோதி வானவன் கற்கொலை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் ஒற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தோட நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று பாடினார். பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் மரமஞ்சாள் பூவினு கருங்கலம் கோட்டம் இல்லது நாவினு கருங்கலம் நமச்சிவாய என்று பதிகம் முழுவதும் நமச்சிவாயத்தினுடைய சிறப்பை சொல்லித்தான் அவர் உய்ந்தார். எனவே இங்கே கல்லே மிதப்பாக போந்தவர் வந்தார் என்னும் கழிப்பினாலே மகிழ்ச்சி அடைந்தவர்கள் யார்? ஆரூரில் நண்பர்கள் தான். அந்த ஆரூரில் நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நீண்ட தலைமுடியாராகிய சிவபெருமானுடைய நிறைந்த அருள் பெற்றவர்கள். சிவபெருமானுடைய நிறைந்த அருள் பெற்றவர்களாகிய அவர்கள் கழிப்பினாலே, எந்த கழிப்பு? வல்லமணர் குண்ட வல்லமண் குண்டர்தம் மாயை கடந்து. மறிகடல், கடல் எப்படிப்பட்ட தன்மையுடையது? அலைகள் மறித்து மறித்து விழுகின்றன. மறிகடல், மறித்த கடல், மறிகின்ற கடல், மறியும் கடல மறி இடையினம் போட்ட செத்தன் அர்த்தம். இது வல்லினம். மறித்து மறித்து விழுகிற கடல்ல கல்லே மிதப்பாக, மிதப்புண்ண தெப்பம், கல்லே மிதப்பாக போந்தவர் வந்தார் என்னும் கழிப்பினால் எல்லையில் தொண்டர், எல்லையில் தொண்டர், எல்லையில்லாத அளவில்லாத தொண்டர்கள் என்பது பொருள். திருவாரூர் எல்லையிலே தொண்டர்கள் வரவேற்றார் என்பது பொருள். எல்லையில் தொண்டர்கள், எல்லையற்ற தொண்டர்கள் எயில்புறம் சென்று திருவாரூர் மதிலாலே சூழப்பட்ட திருத்தலம், எல்லா தலங்களையும் பற்றி அந்த காலத்தில் சொல்லும்போது அந்த தலங்கள் எல்லாம் மிக பெரும் கல் முதலாலே சூழப்பட்டிருக்கும். அப்படி இங்கேயும் மதுரையிலே சூழப்பட்ட திருநகரம் சீர்காழி பற்றி சொல்லும் பொழுது அப்படித்தான். கண்ணடைந்த மதில் நம்முடைய பொன்னடைந்தார் போகங்கள் பலரடைந்தார் புண்ணியரே என்கிற பாடல் கூட கல்யாண சூழப்பட்ட புகலியம் தான். அதுபோல எல்லா தலங்களும் மிகப்பெரும் மதலாலே சூழப்பட்டிருந்திருக்கிறது. அதுதான் இங்கே எல்லையை தொண்டர் எயில் புறம் சென்று, எயில்னா மதில், மதிலுக்கும் புறத்தே சென்று எதிர்கொண்ட போது, நாவுக்கரச பெருமானை எதிர்கொண்டு அழைத்த போது சொல்லின் அரசர், வாக்கின் வேந்தர், வாகீசர், நாவுக்கரசர் எல்லாத்துக்கும் பொருள்தான். சொல்லின் வேந்தர், சொல்லின் அரசர், அவர் சொல்லின் அரசர் வணங்கி வந்த அடியார்களை இவர் வணங்குகிறார். பணியுமாம் என்றும் பெருமை. அவ்வாறு சொல்லின் அரசர் வணங்கி தொழுது உரை செய்து அணைவார். அவர்களை வணங்கினார், தொழுதார், பிறகு அவர்களோடு உரை செய்தார், பேசினார், அவரை நெருங்கி சென்றார். வல்லமணர் வல்லமன் குண்டர்தம் மாயை கலந்து மறிகடலில் கல்லே மிதப்பாக போந்தவர் வந்தார்.
கல்லையே தெப்பமாக கொண்டு கரையேறியவர் இங்கே வந்திருக்கிறார் என்னும் மகிழ்ச்சியினாலே எல்லையை தொண்டர், அளவற்ற தொண்டர்கள் எதிர்புறம் சென்று மதிலுக்கும் புறத்தே சென்று எதிர்கொண்ட போது, நாவுக்கரசு பெருமானை எதிர்கொண்டு அழைத்த பொழுது சொல்லின் அரசராகிய அவர் தன்னை அழைத்த தன்னை எதிர்கொண்டு அழைக்கின்ற அடியார்களை வணங்கி தொழுது முறை செய்வார். வணங்கினார். கைகளுடைய பயன் தொழுவது தானே. அவ்வாறு இந்த கரம் அவர் முட்டித்தம் கரங்குவிவார் மகிழும் போன் சிறங்குவிவார் உந்துவிக்கும் சீரோம். அதே போலதான் அடியார்கள். அது போல சொல்லி அரசர் வணங்கி தொழுது உரை செய்து அவர்களோடு நெருங்கினார். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பற்றொன்றிலாவரும் பாதகர் ஆகும் அமரதம்பால் உற்ற பிணி ஒழிந்து உய்யப்போந்தேன் பெறலாவது ஒன்றே புற்றிடம் கொண்டான் தன் தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியம் என்று அற்ற உணர்வோடும் ஆரூர் திருவீதி உள்ளடைந்தார். மதில் புறத்துக்கு வந்து எதிர்கொண்டு அழைத்தார்கள். பிறகு எல்லோரும் சேர்ந்து ஆரூர் வீதிக்குள்ளே செல்கிறார்கள். அதற்கு நம்முடைய புற்றிடம் கொண்டானுடைய தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியம் எனக்கு கிடைக்குமான்னு கேட்கிறார். ஒவ்வொரு நம்பியாரூராக இருந்தாலும் ஞானசம்பந்த பெருமானாக இருந்தாலும் அந்த தொண்டர்களை பார்த்து என்னையும் ஏன்று கொள்ளுங்களோ, என்னையும் பெருமான் ஏற்றுக்கொள்வாரா புற்றிடம் கொண்டான் என்று அந்த நபியாரூர் கேட்பது போல இவர் தொண்டர்க்கும் தொண்டராம் புண்ணியம் எனக்கு உண்டோ என்று அவர்களை கேட்டுக்கொண்டே வருகிறார். பற்றொன்று இலாவரும் பாதகர். இந்த பாதகர் இருக்கிறார்களே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஒன்றாலும் தகாதவர்களாக விளங்குகிற பெரும் பாதகர். எந்த வகையிலும் நீங்கள் அவர்களை உறவாக கொள்ள முடியாது, பற்றாக கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட பாதகர்கள் அவர்கள். அதான் சொல்றார், பற்று ஒன்றிலா அரும் பாதகர். எந்த வகையிலும் பற்றி கொள்ள முடியாத மிக மோசமான பாதகர்கள். அப்படி பாதகராகின்ற அமணர்கள் தம்பால், அமணர்னா சமணர்கள், அவர்கள் தம்பால் உற்ற பிணி ஒழிந்து அவர்களோடு சேர்ந்திருந்தனாலே அடைந்த துன்பங்கள் எல்லாவற்றையும் முடிந்து உய்யப்போன்றேன் பெருமானாலே உய்யப்பெற்று பெருமானாலே உயிர் பெற்று போல் இங்கே வந்திருக்கிறேன். இதை விட பெறலாவது ஒன்று ஏதாவது இருக்கிறதா? பெறலாவது ஒன்று இதேனும் சிறந்த பேர் ஏதேனும் உண்டோ? புற்றிடம் கொண்டான் தன் தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியம் தான் பதியமே முடியும். ஒவ்வொரு பாடல்லையும் அந்த பதியம் முழுவதிலேயும் தொடர்க்கு தொண்டராம் புண்ணியமே என்பதை மகுடமாக வைத்து பாடுவார். அதான் இங்க புற்றிடம் கொண்டான் தன் தொண்டர்க்கு. புற்றிடம் கொண்டான் யாரு? வன்மீகநாதன் சொல்லும். வன்மீகநாதன் என்னும் அந்த வடமொழி சொல்லுக்கு சரியான மொழிபெயர்ப்பு கூட இல்லை என்று சொல்வார்கள் ஆய்வாளர்கள். புற்றிடம் கொண்டான் என்பதை சரியாக அங்கே அவர்கள் மொழிபெயர்க்கவில்லை என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட சிறப்புடையவன் பெருமான், புற்றைய இடம் கொண்டவன். அந்த புற்றிடம் கொண்டானுடைய தொண்டர்க்கு, பெருமானுடைய தொண்டர்க்கு தொண்டராகின்ற அடியார்க்கு அடியராகின்ற புண்ணியம் என்று அற்ற உணர்வோடு என்ற அந்த நிலையில் தனக்கென்று எந்த உணர்வும் இல்லாத நிலையில் எல்லாவற்றையும் துறந்த நிலையில் அற்ற உணர்வோடு ஆரூர் திருவீதி உள்ளடைந்தார். தன்னை அழைத்த அடியார்களோடு திருவாரூர் திருவீதிக்குள்ளே சென்று சேர்ந்தார் நம்முடைய நாவுக்கரசர் பெருமான். அங்கே நாவுக்கரசர் பெருமான் அந்த அவர்களோடு சேர்ந்து பாடிக்கொண்டே செல்கிறார். என்ன பாடுகிறார்? தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமே என்று பதிகம் மகுடம் அமைந்திருக்கிற ஒரு பெரும் பதிகத்தை பாடிக்கொண்டே செல்கிறார். அந்த பதிகம் மிக அருமையான பதிகம். திருவாரூர் திருத்தலத்துல திருவாரூரை பற்றிய குறிப்புகளை தெரிந்தவுடன் அந்த பதிகத்திற்கு போக வேண்டும். திருவாரூர் திருத்தலம் என்பது மிக தொன்மையான நகரம் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். திருவாரூர் அதாவது இந்த பெரிய புராணத்தினுடைய நகர சிறப்பு, நாட்டு சிறப்பு என்பது சோழ நாடு, நகர சிறப்பு என்பது இந்த காப்பியத்துக்கு நகரம் திருவாரூர் தான் நகரம். நம்மளுடைய மனுநீதி சோழனுடைய வரலாறை படிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த காப்பியத்துக்கான நகரம் எது? திருவாரூர். அது திருவாரூருடைய சிறப்புகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மனுநீதி சோழனுடைய வரலாறு மட்டுமல்ல, திருவாரூர் என்னும் திருத்தலத்தினுடைய வரலாறையும்
திருவாரூர் என்னும் திருக்கோயிலுடைய வரலாறும் திருவாரூர் எத்தனை நாயன்மார்களோடு அடியார்களோடு தொடர்புடையது என்பது வரலாறையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே உள்ள கல்வெட்டு சிறப்புகள், திருவாரூர் பற்றிய திருமுறைகள், திருவாரூரை பற்றிய பிற இலக்கியங்கள், நம்முடைய ஆயிரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை போன்றவர்கள் அழிய இலக்கியங்கள், இப்படி பல்வேறு சிறப்புகளுடைய இந்த திருவாரூரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திருவாரூர் திருக்கோயில் என்னும் தலைப்பில ஒரு நூல், ஒரு 600 பக்கங்களுக்கு மேல் உள்ள ஒரு அருமையான முறை வரலாற்றறிஞர் குடவாயில் பாலசுப்ரமணியம் என்பவர், குடவாயில் பாலசுப்ரமணியம் என்னும் ஒரு வரலாற்றறிஞர் திருவாரூர் திருத்தலத்தை பற்றிய அத்தனை வரலாறுகளையும் மிக அருமையாக ஒரு 600 பக்கங்கள் கொண்ட ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அது ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பாக, 25-30 ஆண்டுகளுக்கு முன்பாக அது தேவஸ்தான வெளியீடாக வந்தது, மிக குறைந்த வழியில். ஆனால் இப்பொழுது அது மிகப்பெரிய நூலாக, நல்ல கட்டமைப்புடைய நூலாக நன்றாக வெளிவந்திருக்கிறது. அன்பர்கள் கிடைத்தால் அவற்றை அந்த நூலை படித்து திருவாரூரின் பெருமை முழுவதையும் அறிந்து கொள்ள வேண்டும். திருவாரூர் திருக்கோயில் 5 வேலி, திருவாரூர் திருக்குளம் கமலாலயம் 5 வேலி, திருவாரூரில் அந்த ஓடை 5 வேலி என்றெல்லாம் சொல்வார்கள். இப்படி பல சிறப்புகள் உடையது திருவாரூர் என்னும் திருத்தலம். அந்த திருவாரூர் தொடர்புடைய வரலாறை நாம் எங்கெல்லாம் தடுத்தாட்கொண்ட புராணத்திலே பார்த்திருக்கிறோம். நம்பியாரூர் திருவாரூர் திருக்கோயிலுக்கு போகிற பொழுதுதான் அங்கே பரவி நாச்சியாரை சந்திக்கிறார். அந்த வரலாறு பார்த்திருக்கிறோம். இப்படி திருவாரூரோடு தொடர்புடைய, திருவாரூர்ல தான் தேவாசிரிய மண்டபம் இருக்கிறது. அது தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கிற அடியார்களை வணங்காமல் சென்று விட்டார் நம்முடைய நம்பியாரூர் என்ற குறையில் தான் விரண்மேட நாயனார் சுந்தரரும் பிறகு, நம்பியாரூரும் பிறகு, அவருக்கு காட்சியளித்த நாகேச பெருமானும் பிறகு என்று திருவாரூரை விட்டு புறப்பட்டு ஆண்டிப்பந்தர் என்னும் திருத்தலத்திலே அவர் தங்கியிருந்த வரலாறை தலபுராணம் சொல்லுகிறார். திருவாரூரோடு தொடர்புடைய நாயன்மார்கள் பல நபிநந்தி அடிகள், தண்டி அடிகள், திறன்மேண்ட நாயனார், காலவர்கோன் கிளர்ச்சிங்கல், செருப்புடை நாயனார், இப்படி பல நாயன்மார்கள் திருவாரூரோடு தொடர்புடைய நாயன்மார்கள். அந்த வரலாறு எல்லாவற்றையும், திருவாரூர் வரலாறு எல்லாவற்றையும் முழுமையாக நாம் அறிந்து கொள்ள தனியாக பிடித்து அறிந்து கொள்ள வேண்டும். என்றால் இந்த பல தலங்களுடைய தல வரலாறு சொல்வது போல சுருக்கமாக திருவாரூர் தல வரலாற்றை சொல்லிவிடுதல் என்பது அவ்வளவு எளிதான செயல் இல்லை, அரிய செயல். அவர் திருவாரூர் திருத்தலத்தை நாம் முதலில் சென்று தரிசிக்க வேண்டும். திருவாரூர் திருத்தலம் என்பது அது ஆதார தலங்களில் எப்படி வழங்குகிறது, அந்த ராடபூஷனுக்கு அது என்னவாக வழங்குகிறது, இப்படி ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வர வேண்டும். பாடல்களிலே திருவாரூருடைய சிறப்புகள் எவ்வாறு மூவர் பார்வையில் ஆகும் என்ற தலைப்பில் நூலெல்லாம் இருக்கிறது. மூவர் பார்வையில் ஆகும். அதே போல திருவாரூர் திருக்கோயில் என்ற தலைப்பில் நான் சொன்ன குடவாயில் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் எழுதியிருக்கிற நூல். இன்னும் பலர் திருவாரூரை பற்றிய நூல் எழுதியிருக்கிறார்கள். திருவாரூர் திருக்கோயிலை பற்றிய ஆய்வு கட்டுரைகள் நடந்து வந்திருக்கின்றன. இவற்றையெல்லாம் தொகுத்து முதலில் நாம் திருவாரூரை பற்றிய ஒரு கட்டமைப்பை நாம் நம்முடைய மனத்தில் உருவாக்கி கொள்ள வேண்டும். திருவாரூர்ல இருக்கிற தேர் தான் மிகப்பெரிய தேர் என்று நமக்கு தெரியும். ஆடித்தேர். ஆடித்தேர் வித்தகனை நான் கண்ட ஆதூரே என்று பாடுவாங்க. அதுபோல ஆதிரை விழா, பண்புரி உத்தர திருவிழா, இவற்றையெல்லாம் நம்ம இங்கே இப்படியெல்லாம் விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. அந்திக்காப்பு என்று சொல்லப்படுகிற சாயரட்சியை திருவாரூரில் தரிசித்து விட்டு அர்த்தஜாமம் என்று சொல்லப்படுகிற அந்த நள்ளிரவு பூஜையை நாம் தில்லையிலே தரிசிக்க வேண்டும் என்று ஒரு சைவ மரபு உண்டு. அந்த மரபின்படி எல்லாம் வாழ்ந்த முனிவர்களை பற்றிய குறிப்புகளெல்லாம் தலபுராணங்களில் காணப்படுகின்றன. இது போன்ற பல அரிய செய்திகளுடைய தொகுப்பாக விளங்குகிற நூல்களை எல்லாம் நண்பர்கள் படித்து விட்டு அதன் பின்னாலே
நாம் இந்த பதியங்களுக்கு எல்லாம் செல்ல வேண்டும். ஏராளமான பதியங்கள் திருவாரூர்ல பாடப்பட்டிருக்கிறது. நாவுக்கரசு பெருமான் பாடிய பதியங்களே 17-16 பதியங்கள் இருக்கும் என்று கருதுகிறேன். அதிலே திருநேரிசை இருக்கிறது, திருவிரத்தம் இருக்கிறது, திரு தாண்டகங்கள் இருக்கின்றன. அப்புறம் அதோட மட்டும் இல்லாம போற்றி திருத்தாண்டகம், திருமூலட்டான முன்பு நின்று அவருடைய திருநாவுக்கரசு பெருமான் பாடியிருக்கிற போற்றி திருத்தாண்டகம், இது அற்புதமான பதியங்கள். இப்படி பல சிறப்புகளை உடைய இந்த திருத்தலத்தினுடைய இந்த தொண்டர்க்கு தொடராம் புண்ணியமே என்று சொல்லுகிற பதியத்தை நாம் அடுத்த வகுப்பில் சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த வாய்ப்பு அளித்த அத்தனை பேருக்கு நம்முடைய பணிவார்ந்த நன்றியை, வணக்கத்தை சற்று முன்பாகவே நிறைவு செய்து கொண்டு மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திக்கலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.